இன்னைக்கு நம்ம ப்ளீச்சோட 84th எபிசோட தான் பார்க்க போறோம். எபிசோட ஓப்பனிங்ல நம்ம சாட் இருக்கிறான்ல, அவன் தன்னோட பூஸ்டர்ஸ் எல்லாம் ஆன் பண்ணிட்டு அப்படியே அந்த ஒரு அரண்காரை போய் வயிற்றுல ஒரு பஞ்ச் வைக்க அதே இடத்துல அவன் காலி ஆயிடுவான். ரெஸ்ட் இன் பீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் நம்ம இஷிடா அந்த ஒரு அரண்காரை வந்து போடுதல் இருந்திருப்பான்ல, பார்த்தா அது வந்து கடைசியாக கொஞ்சம் உயிரோடு இருக்கும்போது டேம் ஹியூமன் உன்னை வந்து சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்ல, எத்தனை தடவைடா சொல்றது, நான் ஒன்று ஹியூமன் இல்லை, நான் வந்து ஒரு குவின்சி, அது மட்டும் இல்லாமல் உன்னை நான் உயிரோடு விட்டுக்கிறது அப்படிங்கிறது நீ போய் நேரம் உங்களோட லோட் ஐசன் வந்து இருக்கிறாருல அவர்கிட்ட சொல்லு. அவன் வந்து சோல் ரிப்பர்ஸை பார்த்தோ ஹியூமன்ஸை பார்த்தோ பயப்படணுங்கிற அவசியம்லாம் கிடையாது, ஆனால் குவின்சியை பார்த்து பயப்படணும், ஏன்னா அவனோட அழிவே வந்து குவின்சி கிட்ட தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஆக்சுவலி இந்த டைலாக்கை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதில் ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் இருக்குது. இப்படிலாம் நம்ம இஷிடா குவின்சியோட பெருமையை பேசிட்டு இருக்கும்போது டக்குனு இவங்க இருக்கிற அந்த ஒரு இடம் இருக்குல்ல, அது கம்ப்ளீட்டா வந்து அப்படியே இடி ஆரம்பிக்குது, அது கம்ப்ளீட்டா அப்படியே கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்க, அப்பதான் அந்த அரண்கார் வந்து சொல்றான், இந்த இடத்துக்கு பேசிக்கா யாரும் வரவே கூடாது, அப்படி வந்தாங்க அப்படின்னா அவங்க எங்க கூட வந்து எதிர்த்து நின்று சண்டை போட்டாகணும், எங்க கூட சண்டை போடுறாங்க போது இன் சம் கேசஸ் நாங்க வந்து தோத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து யாரோ ஒருத்தங்க ஜெயிச்சாங்க அப்படின்னு இருக்கவே கூடாது, அதுக்காக தான் இந்த இடமே வந்து கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆக போகுது, கொலாப்ஸ் ஆக போகுது, இதுலயே வந்து நீங்க மாட்டிக்க போறீங்கடா. அது மட்டும் இல்லாம டே குவின்சி, நீ என்ன சொல்லியிருந்த, குவின்சியை பார்த்து லார்ட் எய்சன் வந்து பயப்படணும் அப்படின்னு சொல்லியிருந்தியா, நாங்க அவர் கூட இருக்கிறதுக்கு காரணமே அவர் யாரை பார்த்தும் பயப்பட மாட்டாங்க, நாங்களே வந்து பயத்துல தான் உருவானோம் அப்படின்னாலுமே அவருக்கு பயம்னா என்னன்னே தெரியாது, ஈவன் உங்களாலையும் என்னாலும் அவருக்கு வந்து பயம் காட்ட முடியாதுலாம் சொல்லிட்டு இருக்க, முதல்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இஷிடா அங்க ஒரு வழியை வந்து பார்த்து இருப்பான்ல, சோ அது வழியா தான் இவங்க வந்து வெளியே போறாங்களா, பார்த்தா லைக் அந்த இடமே வந்து ஒரு பெரிய ஒரு பாலைவனம் மாதிரி இருக்கும், அதுக்கு அண்டர் கிரவுண்ட்ல தான் இவங்க வந்து இருந்திருப்பாங்க. சோ அது அப்படியே கம்ப்ளீட்டா வந்து மணலால மூட எப்படி அதுல இருந்து வெளியே வந்துடுறானுங்க, ட்ரெஸ்ஸுக்குள்ள இருக்கிற மண்ணெல்லாத்தையும் வந்து கொட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான், லைக் அந்த இடமே வந்து ஒரு பயங்கர ஒரு பெரிய டெசர்ட்டா வந்து இருக்குது, என்ன இந்த இடம் இவ்வளோ லோன்லியா இருக்குதுன்னு யோசிக்கும் போதுதான் ஓகே ஃபைன், இதுதான் அந்த ஹாலோ வேர்ல்டா, பரவாயில்லையே இங்க சில செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி இருக்குதுன்னு சாடு சொல்லும் போது அப்ப நம்ம இஷிடா அதுல இருக்கிற ஒரு சின்ன செடியை வந்து உடைச்சு பார்த்துட்டு இது வந்து செடி இல்ல, இது ஏதோ சம்திங் ஏதோ கிறிஸ்டல் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா அது மட்டும் இல்லாம அந்த ஒரு இடத்துல ஒரு விதமான பெரிய கேசல வந்து பாக்குறாங்களா, அது கேசலா ஃபோர்ட்ரஸா இல்ல ஒரு பெரிய பேலஸா அப்படின்லாம் ஐடியா இல்ல, பட் மேபி ஒரியுமேவே அவனுங்க வச்சிருக்க வந்து வாய்ப்புகள் இருக்குது, சோ வாங்க போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு 3 பேர் வேகமா அந்த ஒரு பேலஸ் நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்களா. இன்னொரு பக்கம் இந்த எஸ்பாடாவை சேர்ந்த அந்த 10 பேர் இருக்கிறானுங்கள, அவனுங்க எல்லாம் பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மீட்டிங் ஹால் மாதிரி இருக்குது, அதுக்குள்ள வரானுங்க, வந்து அப்படியே அங்க இருக்கிற ஒரு டேபிள்ல உட்காந்துக்கிட்டு இன்ட்ரோடஸ் வந்திருக்காங்கன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. அதே நேரத்துல அந்த எஸ்பாடா கூட அந்த ஒரு மீட்டிங்கை வந்து அட்டன் பண்றதுக்காக எய்சன் வந்து இச்சிமாரு பிளஸ் அந்த டோசன் இருக்கிறான்ல 2 பேரையும் கூப்பிட்டுட்டு அங்க வந்துகிட்டு இருக்க, அப்படியே செம காமன் கூலா அங்க இருக்கிற எஸ்பாடாவை பார்த்து குட் மார்னிங்லாம் சொல்லிட்டு சரி இன்ட்ரோடஸ்லாம் வந்திருக்காங்க, அதை பத்தி பேசுவோம், அதுக்கு முன்னாடி டீ சாப்பிடுவான்னு கேட்க, அதுவே இங்க நம்ம ஹீரோஸ் எல்லாருமே அந்த ஒரு பேலஸ் நோக்கி வேகமா ஓடி வந்துகிட்டு இருப்பாங்களா, பார்த்தா இவங்களே ஓடி வருவாங்க, அந்த பேலஸ் வந்து அங்கதான் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஓகே நாமளும் ரொம்ப நேரமா ஓடிட்டு இருக்கோம், சீக்கிரம் வந்து கிட்ட போயிடலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஓடுவாங்க, பட் இருந்தாலுமே அந்த பேலஸ் வந்து அங்கேயே இருக்கிற மாதிரி தான் இருக்குமா, என்னடா அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு மட்டும் தான் அது அங்க இருக்கிற மாதிரி இருந்தது, இப்ப மறுபடியும் என்னன்னா அங்க இருக்கிற மாதிரி தான் இருக்குது, கிட்ட வர மாதிரி இருக்குது, ஆனா தூரமா போற மாதிரி இருக்குது, நாமளும் கிட்ட போற மாதிரி இருக்குது போகாத மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து கன்ஃபியூஸ் ஆயிருவாங்க. சோ அவங்க என்னதான் அந்த இடத்துல வந்து ஓடி பண்ணாலுமே ஸ்டில் அவங்க வந்து அதிக டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரியும் தெரியாது, அதை வந்து ரீச் பண்ண மாதிரியும் இருக்காதா. அப்ப திடீர்னு ஓடிட்டு இருந்தா நம்ம சாட் வந்து அப்படியே நின்னுட்டு அப்படியே எதையும் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன், என்ன பாக்குறான்னு சொல்லி நம்ம இச்சிகவும் பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து காத்தடிச்சிட்டு இருக்கமா, காத்த வேடிக்கை பாக்குறதுல அதுக்கு டைம் ஆடான்னு கேட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு அது அப்படியே ஒரு பெரிய சுழலா வந்து மாறிடும், அது ஒரு பெரிய டொர்னேடோவா மாறிட்டு இருக்கு, ஆஹா இதுகிட்ட இருந்து எஸ்கேப் பண்ணணும்னு சொல்லி இன்னொரு வழியா ஓடிட்டு இருப்பானுங்களா. ஆப்வியஸ்லி டொர்னேடோ இருந்தால எஸ்கேப் ஆக முடியாது, ஏதாவது டைட்டா பிடிச்சிங்களான்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற சில கிறிஸ்டல்ஸ் வந்து அப்படியே கெட்டியமா பிடிச்சிக்கணுங்களா, ஆனா அந்த டொர்னேடோ கிட்ட வர அதுவும் பிரேக் ஆயிட்டு அப்படியே அதுக்குள்ள வந்து போயிடுறானுங்க, என்னாலும் இதை வந்து விட்டுறாதீங்களா அப்படின்னு நம்ம ஹீரோ கத்திக்கிட்டு இருக்க, அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஆமா என்னாச்சுன்னு யோசிக்கும் போது பார்த்தா இவனுங்க அந்த சோல் சொசைட்டிக்குள்ள வந்து என்டர் ஆயிருக்கு, ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் கோரை வந்து யூஸ் பண்ணிருப்பானுங்கல்ல, அந்த ஷீபா அப்படிங்கிற லேடி வந்து கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்பிரிச்சுவல் கோருக்குள்ள வந்து இருப்பானுங்களா. ஆமா இது எப்படி வந்ததுன்னு யோசிக்கும் போது நம்ம இஷிடாவா தான் இருப்பான், இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால தான் அதே மாதிரியான ஒரு மினியேச்சர் வந்து நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் கையோட அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் வந்து நீ ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா, நான் ஸ்மார்ட்டா ஆக்ட் பண்ண தான் நீ உயிரோட இருக்கிறேன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். அப்புறம் சொல்லு இந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் கோர் உங்கள்கிட்ட எங்க இருந்து கிடைச்சது, என்ன ஆட்டையை போட்டு வந்து கேட்க, ஆட்டையை போடுறேன்னு சொல்லிட்டு நான் உன்ன மாதிரியான ஒரு ஆள்லாம் நினைக்காத, அவங்க எனக்கு ஒரு கிஃப்ட் அதை வந்து கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆனா நம்ம ஹீரோவா அந்த இஷிராவை சண்டை போட்டுக்கிட்டு இருக்க, இஷிராவோட கான்சென்ட்ரேஷன் மிஸ் ஆகி அந்த ஸ்பிரிச்சுவல் கோர்ல வந்து அப்படியே கிராக்கல விழுக ஆரம்பிக்குமா. இந்த இஷிராவுக்கு எப்படி இது
கிரியேட் பண்றதுனா தெரியும், கிராக் விழுந்தாலும் சரி பண்ண தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். என்னடா பண்றதுங்க போது அந்த கிராக் அந்த விரிசல் எல்லாமே வந்து பெருசாக ஆரம்பிக்குமா, வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம சாட் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ணி வச்சு ஒரே குத்துதான். சோ அந்த டொர்னேடோக்குள்ள ஒரு கேப் கிரியேட் ஆகி அந்த கேப்லயே அவனுக்கு வந்து அப்படியே தூக்கி வெளியேறியப்படுறானுங்களா. ஓகேடா சாட், நீ இருந்த கட்டி தான் தப்பிச்சோம் அப்படின்னு நம்ம சாட் கிட்ட நன்றி சொல்லிட்டு இருக்க. அந்த டொர்னேடோ ஒன்ஸ் ஓஞ்சோன்னே மேல பறந்துகிட்டு இருந்த மண் எல்லாமே வந்து இவனுங்க மேலதான் விழுகுது. அதுவே இங்க எய்சன், ஓகே எல்லாரும் வந்து டீ குடிச்சிட்டீங்களா, சரி மீட்டிங் வந்து ஆரம்பிப்போம் அப்படின்ட்டு அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரொஜெக்டர்ல நம்ம ஹீரோஸ் எல்லாரும் உரிமையை காப்பாத்துறதுக்காக வந்துகிட்டு இருக்கிறாங்கல்ல, அதை காமிச்சிட்டு இவனுக்கு தான் இந்த இடத்துல வந்து இன்ட்ரோடஸா இருக்கிறாங்கன்னு சொல்லும்போது அங்க இருக்கிற எஸ்பாடா மெம்பர்ஸ் எல்லாருமே, லைக் மெம்பர்ஸ் எல்லாரும் சொல்ல முடியாது, பட் அதுல இருக்கிற முக்காவாசி பேர் என்ன அந்த 3 பசங்களும் வந்து சின்ன பசங்க மாதிரி தெரியுது, அவங்க என்ன பெரிய த்ரெட்டா வந்து இருந்துற போறானுங்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி இதுக்குதான் எமர்ஜென்சி மீட்டிங்லாம் வந்து கூப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப எய்சன் அவங்க வந்து வேணா சின்ன பசங்களா இருக்கலாம், நீங்க சொன்ன மாதிரி அவங்க வந்து சாதாரண ஒரு ஹியூமன்ஸ் தான், ஆனா இந்த சாதாரண 4 ஹியூமன்ஸ் தான் சோல் சொசைட்டிக்குள்ள பூந்து இருக்கிற 13 கேப்டனோட கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு அவனுங்க எதுக்கு வந்தானுங்களோ அதை எல்லாத்தையும் வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சாங்கன்னா சொல்ல 4 பேர்னு சொல்றீங்க 3 பேர் தான் இருக்கிறாங்கன்னு கேட்கும்போது அதுல ஒரு பொண்ணு தான் ஒரியுமே, அந்த ஒரு பொண்ணு தான் வந்து நம்ம பிரிசன்ல வந்து பிடிச்சிருந்திருக்கோம். சோ யா ஆப்வியஸ்லி அந்த ஒரியுமே அப்படிங்கிற அந்த ஒரு பொண்ணை வந்து காப்பாத்துறதுக்காக தான் இவனுங்களா வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அங்க இருக்கிற சில பேர் வந்து இருந்தாலும் அவனுக்கு என்ன பண்ணிட போறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலா தான் இருப்பானுங்களா. அப்ப கிரிம்ஜா இருக்கிறான்ல, அவன் வேகமா அங்கிருந்து எந்திரிச்சு போக எங்க போறேன்னு டோசன் கேட்கும்போது அதான் லார்ட் எய்சன் சொன்னது காது கேட்கல, அவனுங்களை வந்து அழிக்க போறேன்னு சொல்லுவானா. ஆனா எய்சன் வந்து உனக்கு எந்த ஒரு ஆர்டரும் கொடுக்கவே இல்லையே, அதுக்குள்ள ஏன் போற, ஆர்டர் கொடுத்தா என்ன கொடுக்கலாம் என்ன, அவங்களை கொலை பண்றது வந்து எய்சனுக்கு நல்லது தானே, சோ அதை வந்து நான் பண்ண போறேங்க போது அப்ப லார்ட் எய்சன் அப்படியே நம்ம கிரிம்ஜா கூப்பிட்டுக்கிட்டு உன்னோட எந்தூசியாசம் வந்து நான் பாராட்டுறேன், ஆனா இருந்தாலுமே கொஞ்சம் வந்து உட்கார்றேன்னு சொல்லும்போது கிரிம்ஜா வந்து எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம இருப்பானா. ஆனா அப்படியே எய்சன் வந்து அவனை பாப்பான், லைக் அப்படியே கிரிம்ஜாவனால எதுவுமே பண்ண முடியாது, அதே இடத்துல உட்கார்ந்துருவான். சரி நான் சொல்ல வர விஷயம் வந்து உனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் மத்தவங்க கிட்ட நீங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டு முந்திரி கொட்டை மாதிரி எதுவும் பண்ணிட கூடாது அப்படிங்கிறங்காட்டி தான் இந்த ஒரு மீட்டிங்கே நான் வந்து கூப்பிட்டேன். உங்களுக்கான குவார்டர்ஸ் வந்து இருக்குதுல்ல, அங்க போய் ஒரு குவார்டர் வச்சுட்டு கம்முன்னு படுத்துருங்க, அவங்க இங்க வர வரைக்கும் நம்ம அமைதியா தான் இருக்கணும், ஏன்னா நீங்க என் கூட இருக்கிற வரைக்கும் நமக்கு தோல்வியே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இங்க நம்ம ஹீரோஸ்லாம் அந்த டொர்னேடோ இருந்து எஸ்கேப் ஆகி திருப்பி அந்த ஒரு பேலஸ் நோக்கி போயிருந்திருப்பானுங்க, பட் சுத்தமா முடியாதுன்னு சொல்லி அதே இடத்துல படுத்துக்க. இந்த மாதிரி பாலைவனத்துல போகும்போது காணல் நீர் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அதே மாதிரி அந்த பேலஸ்ல நம்ம கண்ணுக்கு வந்து ஒரு மிராஜா வந்து தெரியுதாடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இல்ல இல்ல மிராஜ் அப்படிங்கிறது பேசிக்கலா வேற ஒரு விஷயம் சொல்லி நம்ம இஷிர பால் எடுக்க ஆரம்பிச்சிருவோம், அப்பாடா போதுடாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோ ஒரு சின்ன பள்ளி மாதிரி ஒரு ஹாலோ வந்து பாக்குறானா. அப்பா இந்த இடத்துல வந்து எதுவுமே இருக்காதுன்னு நினைச்சேன், ஆனா என்ன சின்ன சின்ன மிருகம்லாம் இருக்குதுன்னு யோசிக்கும் போது ஆமா இது எதை தின்னு வாழும் அப்படின்னு கேட்க அப்பதான் நம்ம இஷிரா வந்து சொல்றான், ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து காத்திலே வந்து அதிக ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து இருக்குதாமா, சோ காத்த சாப்பிட்டு அதை வந்து வாழலாம். ஈவன் நம்ம இஷிரா வந்து அந்த ஒரு அரண்கர் கூட சண்டை போட்டு இருப்பான்ல, அந்த ஒரு டைம்ல அவனோட பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதா அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பான். அவன் இங்க யூஸ் பண்ண இந்த ஒரு அட்டாக்கை வந்து ஹியூமன் வேர்ல்ட்லயோ இல்ல சோல் சொசைட்டிலயோ யூஸ் பண்ணியிருந்தானா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்திருக்காது அப்படிங்கிறது அவனுக்கு வந்து தெரியுது. சோ இந்த ஒரு இடமே வந்து ஒரு மாதிரி தினுசாவும் நமக்கு பவர் கொடுக்கிற ஒரு இடமா இருக்குது, ஆனா நமக்கு மட்டும் கிடையாது, அரண்காசுக்கும் சரி எய்சனுக்கும் சரி இது வந்து அந்த மாதிரியான ஒரு இடம் தான் சொல்லிட்டு இருக்க. அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல மண்ணுக்கடியில சம்திங் ஏதோ 3 ஹாலோஸ் வந்து ஒரு சின்ன குழந்தைய வந்து சேஸ் பண்ண ஆரம்பிக்குமா. ஹே இந்த ஹியூமன் இங்க பண்ணிட்டு இருக்குதுன்னு சொல்ல பண்ணுது. பிளஸ் அந்த குழந்தையோட மண்டையில என்ன ஏதோ ஓடுகிற மாதிரிலாம் இருக்குதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இவங்க 3 பேரும் உள்ள போந்து அந்த ஹாலோஸ் இருக்குதுல்ல, சோ அதை வந்து கம்ப்ளீட்டா வந்து தடுத்து நிறுத்துறானுங்களா. தடுத்து நிறுத்திட்டு ஏன்டா சின்ன குழந்தை வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து போட்டு தள்ளன்னு போகும்போது அப்ப அந்த பொண்ணு இல்ல வேணாம் அவங்க வந்து எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட கெஞ்சிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதுக்கப்புறம் தான் மேட்டர் வந்து சொல்றாங்க, என்னன்னு பார்த்தா இந்த ஹாலோ வேர்ல்ட்ல வந்து பெருசா எங்களுக்கு பண்றதுக்கு வந்து எதுவுமே இல்லையாமா, சோ அதனாலதான் சும்மா ஓடி பிடிச்சி விளையாண்டுட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பா. ஆக்சுவலி அந்த ஒரு குட்டி பொண்ணு இருக்கிறாள், சோ பேர் வந்து நீல், அவ அந்த மாதிரி இங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னோட பிரதர்ஸ், நாங்க எல்லாருமே வந்து சிப்ளிங்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோக்கு டவுட் ஆயிடும், என்னதே சிப்ளிங்ஸ் பட் ஹாலோஸ் ஹவுஸ் இட் ஈவன் பாசிபிள் அப்படின்னு கேட்க அதுல இருக்கிற ஒரு ஹாலோ ஆமா நாங்க வந்து சிப்ளிங்ஸ் தான், அன்னைக்கு ஒரு நாள் இப்படிதான் நான் வந்து சும்மா இந்த இடத்துல வந்து சுத்திக்கிட்டு இருக்கும் போது நீல வந்து பார்த்தேன், நீல் வந்து பயங்கர கியூட்டா இருந்தங்காட்டி எங்க கூட வந்து நான் கூட்டிக்கிட்டு நான் இனிமேல் உன்னோட பிரதர் அப்படிங்கிற சொல்லி நாங்க எல்லாரும் ஒன்னதான் இருக்கிறோம்னு சொல்லும்போது ஆமா இதுக்கு பேர் தான் சிப்ளிங்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி டவுட்டோட கேட்பானா. ஏன் நாங்களாம் வந்து சிப்ளிங்ஸ் இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் பதறி போகும்போது இல்ல நீங்களா சிப்ளிங்ஸ் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் என்ன நீங்க வந்து ஹாலோஸா இருக்கிறீங்க பிளஸ் உன்னோட மாஸ்க் வேற நீ ரிமூவ் பண்ணிருக்க அப்படின்னா நீலுங்கிற பொண்ணு நீ என்ன அரண்காரா அப்படின்னு கேட்கும்போது ஆமா நான் வந்து ஒரு அரண்கார் தான் அப்படின்னு சொல்லுவாளா. ஆனா எங்க உலகத்துக்கு வந்து அரண்காசுக்கும் உனக்கும் வந்து நிறைய வித்தியாசம் இருக்குதுன்னு கேட்க ஆமா இருக்கதான் செய்யும், ஏன்னா அந்த பயங்கர கொடூரமான அரண்காஸ்ல இருக்கிறானுங்களே அவனுங்களா வந்து ஃபைட்ல ரொம்ப வந்து தேர்ச்சி அடைஞ்சவனுங்க, அவனுங்களா வந்து
பயங்கரமா சண்டைலாம் போடுவானுங்க. அதுல ரொம்ப முக்கியமா எஸ்பாடா அப்படின்னு ஒரு குரூப் வந்து இருக்கும். சோ அந்த மாதிரி எலிட் குரூப் வந்து கம்பேர் பண்ணக்குள்ள நாங்க வந்து குப்பை தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன ஒருத்தி தன்னைத்தானே குப்பைங்கிற மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறா அப்படின்னு இவனுங்க யோசிச்சுட்டு இருப்பானுங்களா. என்ன பண்றது, நான் ஒரு அரண்காரா இருந்தாலுமே வந்து நாங்களா ஒரு டம்மி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா உங்ககிட்ட பத்தியா மாஸ்க் கூட இல்ல. சோ நீ எல்லாம் அதுக்கு மேல என்ன உங்ககிட்ட மாஸ்க் இல்ல, நீ போட்டிருக்க துணி வந்து கருப்பு கலர் இருக்குது, ஜான் பாக்டர் வச்சிருந்திருக்க. நீ என்னடா சோல் ரீப்பரான்னு கேட்கும்போது, ஆமா என் பேரு இச்சிகோ குராசகி, நான் வந்து ஒரு சப்ஸ்டிடியூட் சோல் ரீப்பர். என் பேரு இஷிடா, நான் வந்து ஒரு குவின்சி. என் பேரு சாடோ, நான் வந்து சாதாரண ஒரு ஹியூமன் சொல்லும்போது அவங்க எல்லாரும் அப்படியே பதறி போயிருவாங்க. என்னது சோல் ரீப்பர் குவின்சி ஹியூமனா எதிரிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்க. கெட்ட பசங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களா. என்னது எங்களை பார்த்தா கெட்ட பசங்க மாதிரி இருக்குதா, நாங்களாம் முதல்ல யாருன்னா உனக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம ஹீரோலாம் பயங்கர கடுப்புல இருப்பானுங்க. சோ அதுக்கப்புறம் அந்த நீலோட பிரதர்ஸும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு மேபி இவனுங்களை வந்து போட்டு தெளிடலாமா அப்படின்லாம் வந்து பிளான் போட்டுட்டு இருப்பானுங்களா. பட் இருந்தாலும் அவனுக்கு வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி தெரியுது, நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களோட வெப்பன்ஸ் வந்து ஆட்டையப்பட்டு போயிட்டா என்னன்னு சொல்லிட்டு நேரா நம்ம ஹீரோ கிட்ட நம்ம 2 பேரும் வேணும்னா ஓடி பிடிச்சி வாழுவோமான்னு சொல்லி அவனோட சான்பாக்டர் இருக்குதுல்ல அதை வந்து எடுத்துக்கிட்டு அந்த நீல் ஓடும் போது இந்த குள்ளக்காவை இன்னைக்கு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அந்த நீலை சேஸ் பண்ணிட்டு இருப்பானா. நம்ம ஹீரோவை சேஸ் பண்ணிட்டு அந்த இன்னும் 2 பிரதர்ஸ் இருந்தானுங்களே அவனுக்கு 2 பேரும் வந்துகிட்டு இருப்பானுங்க. என்ன நம்ம இச்சிகோ அவனோட சான்பாக்டோவை அவ்வளவு ஈஸியா தூக்கி கொடுத்துட்டான். அது மட்டும் இல்லாம என்ன விளாண்டுட்டு இருக்கிறானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு இஷிடாவும் சேடும் அப்படியே பாத்துக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய புழு மாதிரி இன்னொரு ஹாலோ இருந்ததுல. சோ அது நம்ம சேடையும் இஷிடாவும் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கும். சோ அப்படியே லைனா எல்லாரும் அந்த டெசர்ட்குள்ள வந்து ஓடிக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த பொண்ணு இருக்கிறாள் அவ டக்குன்னு தடுக்கி கீழே விழுகலாம். கரெக்டா நம்ம ஹீரோ கீழே வந்து அந்த பொண்ணை வந்து தூக்கி எடுத்துக்குவானா. பார்த்தா வந்து அந்த 2 ஆளோஸ் இருக்கிறானுங்களா அவனுக்கு கீழே விழுக அவனுக்கு மேல காலை வச்சு நம்ம இஷிடாவும் சேடும் வந்துருவானுங்க. ஆனா அந்த பின்னாடி வந்து இன்னொரு பெரிய ஆளோ அந்த 2 ஆளோ வந்து அப்படியே முழுங்கிரும். ஜஸ்ட் மிஸ், நீ மட்டும் என்ன தூக்கலன்னா நேத்துக்கு நான் சட்னியா இருப்பேன் அப்படின்னு அந்த நீல் நம்ம ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். சரி எல்லாமே இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஸ்வாடை வாங்கிட்டு அப்புறமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது அந்த நீல் வந்து அழுக ஆரம்பிச்சிருவா. என்ன இவ்வளவு நேரம் வந்து ஃபன் பண்ணிட்டு இப்ப என்னன்னா அம்போன்னு அப்படியே விட்டுட்டு போறேன்னு கேட்க விட்டுட்டு போகாம என்ன பண்ணுவாங்க, எங்களுக்கு அதோட ரொம்ப முக்கியமான வேலை வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆனா அப்ப திடீர்னு பார்த்தா அந்த இடத்துல வந்து அப்படியே சாண்ட் எல்லாமே ஒன்னா சேர்ந்துட்டு ஒரு மாதிரி பெரிய ஒரு கார்டியன் மாதிரி அந்த இடத்துல வந்து கிரியேட் ஆவானா. அவன் இவன் யாருன்னு கேட்கும்போது அந்த நீல் இருக்கிறாள் அவளே பயங்கரமா பயந்து போயிருவா. ஏன்னா இந்த ஒரு சாண்ட் டெசர்ட் வந்து இருக்குதுல்ல இதை வந்து பாதுகாக்கிற ஒரு ஆள் தான் அவனாமா. அவன் வந்து இந்த ஒரு பேலஸை வந்து ப்ரொடெக்ட் பண்றான் அப்படின்லாம் சொல்லும் போது ஓ அப்படியா அப்படின்னா அவனையும் போட்டு தள்ளிட்டு கிளம்ப வேண்டியதான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை வந்து அட்டாக் பண்ண அப்படியே வந்து 2 பிரிஞ்சு போயிருவான். நம்ம ஹீரோ அவனை அட்டாக் பண்றத பார்த்தோன்னே அந்த நீலும் மத்தவங்க எல்லாம் என்ன இவ்வளவு ஆபத்தா இருக்கிறான், கம்முன்னு இவனை போட்டு தள்ளிடலாமா அப்படின்லாம் பிளான் பண்ண. டேய் உங்களை காப்பாத்திருக்காதாண்டா அதை பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப இஷிடா கண்ணு கொஞ்சம் திரும்பி பாருன்னு சொல்ல பார்த்தா அந்த ஒரு காட் இருக்குது இல்ல அது வந்து திருப்பி அப்படியே ஆப்வியஸ்லி அது வந்து சாண்டால உருவாயிருந்திருக்கு. சோ மறுபடியும் ஒண்ணு சேர்ந்துட்டு அவங்களை வந்து அட்டாக் பண்றதுக்காக தயாராகும் போது இதெல்லாம் சீட்டிங், நான் ஏற்கனவே தோக்கடிச்சிட்டேன், கம்மன் இங்க இருந்து போயிடுறேன் நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருக்கும் போது அதெல்லாம் உன்னால தோக்கடிக்க முடியாதுப்பா, அது வந்து ஃபுல்லா சாண்டால கிரியேட் ஆகப்பட்டது, உன்னால வந்து எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு அந்த நீல் வந்து சொல்லுவாளா. அதே நேரத்துல அந்த காட் இருக்குது இல்ல சோ அது பார்த்தா டக்குனு அந்த இடத்துல வந்து சின்ன டொர்னேடோ மாதிரி கிரியேட் பண்ணி விட நம்ம ஹீரோவும் திருப்பி அதை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணுவான். டேமேஜும் காசு ஆகும் பட் பெருசா எந்த ஒரு எஃபெக்டும் இருக்காது. அதுக்கப்புறம் அது வந்து 3 டொர்னேடோ அந்த இடத்துல வந்து கிரியேட் பண்ணி விடுமா. ஓகே ஃபைன் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு இஷிரா சாடு நம்ம ஹீரோன்னு சொல்லி 3 பேர் அட் அ டைம்ல அதை வந்து அட்டாக் பண்ண பார்த்தா அந்த ஒரு காட் வந்து அதோட உருவத்திலிருந்து லைக் அப்படியே கலைஞ்சு போய் கீழே வந்து விழுந்துருதா. ஃபைன் அதை வந்து முடிச்சாச்சு அப்படின்னு அவங்க வந்து நினைப்பாங்க. ஆனா அப்ப அந்த இடத்துல பார்த்தா டக்குனு வந்து வேர்ல் பூல் மாதிரி சாண்ட் பூல் வந்து கிரியேட் ஆயிட்டு அதுக்குள்ள வந்து அப்படியே புதைய ஆரம்பிக்கிறாங்களா. நம்ம ஹீரோ அந்த நீல போச்சுக்கிட்டு ஏதாவது வழி சொல்லு அதை வந்து தூக்கடிக்கிறக்காக அப்படிங்கிற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஒரு காட் வந்துட்டு இன்னைக்கு உங்களை ஒரே வாயில சாப்பிட போறா அப்படின்னு சொல்லி வாயை பொழந்துட்டு வரும்போது அப்ப டக்குனு அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி கீழே விழுந்துருதா. அது யாருன்னு பார்த்தா நம்ம ரூக்கியா இருக்கிறாள். சோ அவ்வளோ ரெஞ்சி அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ஹீரோக்கெல்லாம் பயங்கர ஹாப்பி தான். பட் அந்த நீல இருக்கிறாள் இன்னும் சோல் ரீப்பர்ஸ்லாம் வந்திருக்காங்கன்னு பார்க்கும்போது சோல் சொசைட்டில நம்ம ரூக்கியாவும் ரெஞ்சியும் அங்கிருந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு மேட்டரை அந்த ஹெட் கேப்டன் யமமோட்டோ இருக்கிறாருல சோ அவர்கிட்ட சொல்லும் போது அந்த முட்டா பசங்களை அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. அதே நேரத்துல நம்ம ஹீரோ வேகமா அந்த ரூக்கியா கிட்டயும் ரெஞ்சி கிட்டயும் வந்து அப்படியே ரொம்ப ஆசாசையா போவேனா போனா 2 பேரும் வாயிலே குத்து படுக்க போட்டுருவாங்க நம்ம ஹீரோவை. ஏன்டாடே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா, அப்படி ஹாலோ வேர்ல்டுக்கு நீ மட்டும் தனியா வந்திருக்கே அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்க. இல்லப்பா நீங்க எல்லாம் சோல் சொசைட்டிக்கு போயிட்டீங்க, ஒருவேளை திருப்பி ரூல்ஸ் வந்து மீற மாட்டீங்களோன்னு நினைச்சங்க போது அது அப்புறம் நீ நினைக்கலாம் முதலே நாங்க 2 பேரும் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணிட்டோம். பட் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அவனுக்கு கூப்பிட்டானுங்களேன்னு சொல்லிட்டு அவனுக்கு கூட போயிட்டு திருப்பி வரலான்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ள நீ முந்திரி கட்ட மாதிரி ஏறிட்டு இங்க வந்திருக்க, நீ வந்து எங்களை நம்பவே இல்லை, இவ்வளவுதான் நமக்குள்ள இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல அப்படின்லாம் அவங்க பேசிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற நீலையும் நீலோட பிரதர்ஸையும் பார்த்துட்டு ஆமா அங்க இருக்கிறதா யாருன்னு கேட்கும் போது அது எல்லாமே வந்து ஹாலோஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கு. அவங்க எல்லாம் வந்து நாங்க தான்
இந்த ஹாலோ வேர்ல்டோட டெசர்ட்டோட பிரதர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பயங்கர ஃபன் பண்ணிட்டு இருப்பாங்களா. சரி சரி பேசினதெல்லாம் போதும் வாங்க கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து லைக் வந்துட்டானுங்களா அங்க இருந்து கிளம்ப என்ன போறானுங்க அப்படின்னு இவங்க எல்லாம் பார்த்துட்டு சரின்னு சொல்லி நம்ம ஹீரோஸ அந்த ஹாலோஸ் இருக்குதுல்ல சோ அந்த ஹாலோல ஒரு பெரிய பாம்பு மாதிரி இருக்குமா அது மேல ஏறி உட்கார வச்சுட்டு அந்த ஒரு கேசலுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க ஹெல்ப் பண்றாங்க. சோ அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ சரி பட் உன்னோட கழுத்துல ஸ்கார்ஃப் இதெல்லாம் எங்கிருந்து கிடைச்சதுன்னு கேட்க எங்க அண்ணன் தான் எனக்கு கொடுத்தான் இந்த மாதிரி ஹாலோ வேர்ல்ட்ல வந்து பயங்கர புழுதியா இருக்குன்னு சொன்னான்னு சொல்ல நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல அவனும் அதே மாதிரி போட்டிருந்திருப்பானா டே பியாக்கியா தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணானா சொல்லிடாதீங்கடான்னு சொல்லும் போது இல்ல ரியல் வேர்ல்ட்ல இருந்து இந்த ஹாலோ வேர்ல்டு வரைக்கும் உரஹாரா தான் கேட் வந்து ஓபன் பண்ணி விட்டாரு. ஆனா சோல் சொசைட்டில இருந்து உரஹாராவோட கடைக்கு கூட்டிட்டு வந்தது நம்ம பியாக்கியா தான் அப்படின்னு சொல்லுவான். சோ என்ன மேட்டர்னு பார்த்தா பியாக்கியா வந்து சொல்லியிருந்திருப்பான் ஏன்னா இந்த மாதிரி உங்களை ரியல் வேர்ல்ட்ல இருந்து சோல் சொசைட்டிக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தாங்களே தவிர உங்களை சோல் சொசைட்டிக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களை வந்து வச்சு என்ன பண்றது அப்படின்னு எதுவுமே சொல்லவே இல்லை. சோ உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சோ இதை கேட்ட நம்ம ஹீரோ என்னது அந்த பியாக்கியா உன்னை வந்து எனக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அனுப்பிச்சு விட்டானா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாலே அவன் தான் இதெல்லாம் பண்றானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ அப்படியே ஆடி போய் அந்த ஸ்கீப்பர் இருக்கிறான்ல அவன் நேரம் நம்ம ஒரு இமேட்டை போயிட்டு உன்னோட நண்பர்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அவனுங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம உரிமையை ஷாக் ஆக இது என்ன கேள்வி ஆப்வியஸா உன்னை வந்து காப்பாத்துறதுக்காக தான். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடாத அவனுங்க ஒன்னும் இங்க இருந்து உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு போக போறதும் கிடையாது. ஆனா அதே நேரத்துல இந்த ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீ போட்டிருக்கிற வரைக்கும் நீயும் எங்குள்ள ஒருத்தி தான். சோ அப்படி இருக்கக்குள்ள அவனோட உடல் பொருள் ஆவி இது எல்லாமே வந்து யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்கும்போது ஆமா நீங்க சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் தான் நான் வந்து லார்ட் எய்சனோட ஒரு ஆளு அப்படிங்கிற மாதிரி நம்ம உரிமையை சொல்லிட்டு இருப்பா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ரெஞ்சியும் இச்சிகும் இருக்கிறாங்கல்ல அவங்க ரெண்டு பேரும் அந்த ஒரு பேலஸ் கிட்ட வந்துட்டு அப்படியே அங்க இருக்கிற ஒரு செவுத்தை வந்து உடைச்சிட்டு சரி இது வழியா போகலாம் அப்படிங்கும் போது அப்ப அந்த நீல் இருக்கிறாள் அவ எதுக்கு இந்த மாதிரி தேவையில்லாம செவுத்தை வந்து உடைச்சிட்டு போறீங்க இன்னும் 3 நாள் இந்த பக்கம் டிராவல் பண்ணோம் அப்படின்னா இந்த பேலஸோட மெயின் கேட் கிட்டே நம்ம வந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது நம்ம என்ன ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு வந்திருக்கோம் அப்படியே மெயின் கேட் வழியா போனா அந்த எய்சன் நமக்கு ஜூஸ் எல்லாம் கொடுத்து வரவேற்றுக்கிட்ட இருப்பான் நாங்களே திருட்டுத்தனமா உள்ள போய் எங்களோட ஃப்ரெண்டை வந்து காப்பாற்ற போறோம். சோ அதுக்கு இந்த வழி தான் கரெக்டா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹீரோஸ் எல்லாம் போகலான்னு பார்க்கும்போது அந்த நீல் இருக்கிறாள் சோ அவளுக்கு வந்து பயங்கர சோகமா இருக்கும் நம்ம ஹீரோ வந்து விட்டுட்டு போறான்னு நானும் உங்க கூட வரேன் அப்படின்னு சொல்லும் போதும் இல்ல அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நீங்க வரீங்க அப்படின்னா நீங்களும் ஒரு ஹாலோவா ஒரு அரண்காரா இருக்கிற காரணத்தால நீங்க வந்து துரோகி அப்படிங்கிற மாதிரி முத்திர குத்தி மேபி உங்களுக்கு ஏதாவது வந்து ஆக வாய்ப்புகள் இருக்குது. சோ அதனால இதை நாங்களே பாத்துக்கிறோம் இவ்வளவு தூரம் கொண்டு விட்டதுக்கே வந்து நன்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோஸ் எல்லாம் கொஞ்சம் தூரம் உள்ள போயிருவாங்களா வெளியே இருந்து கொஞ்ச நேரம் அந்த நீல் வந்து பயங்கர சோகமா ஃபீல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டக்குன்னு அவளும் உள்ள வர ஆரம்பிச்சிருவா அப்படியே கத்திக்கிட்டே வருவா டே இச்சிகோ இந்த மாதிரி நான் ஒன்னும் கூட வரேன் நீ வந்து என்ன கூட்டிட்டு போ அப்படின்னா நான் வந்து சொல்ல வரல பட் இருந்தாலுமே சோகமா இருக்குது நீ எங்களை நினைச்சு கவலை பண்ணுங்கிற அவசியம் வந்து கிடையாது ஏன்னா எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நான் இப்போ உங்க கூட வரேன் அப்படின்னாலுமே இல்ல வரல அப்படின்னாலுமே கண்டிப்பா இந்த மொமெண்ட் உங்களுக்கு வந்து நான் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சேன்ல அப்ப இருந்தே லார்ட் எய்சனுக்கு நாங்க ஒரு துரோகி ஆயிட்டோம். இன் சம் கேசஸ் லார்ட் எய்சன் வந்து எங்களை மன்னிச்சா கூட அந்த எஸ்படா 10 பேர் இருக்கிறானுங்களே அவனுங்களா கண்டிப்பா மன்னிக்கவே மாட்டானுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே வந்து இருப்பாள. அதே இடத்துல நம்ம ஹீரோவும் என்ன பேசிக்கிட்டே இருக்கிறா நான் வந்த பாடு இல்லையங்கும் போது அந்த நீலோட வாய்ஸ் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போகுது இங்கேருந்து தடுக்கி கீது விழுந்துட்டாளா அப்படின்னு சொல்லி வேகமா வெளியே வரக்காக ட்ரை பண்ண அந்த நீல தேடிக்கிட்டு அந்த பிரதர்ஸும் வருவானுங்களா பார்த்தா நம்ம ஹீரோவும் அந்த ஹாலோஸும் அப்படியே முட்டிக்குவானுங்க டே எங்கடா நீல் போனா அப்படின்னு கேட்கும்போது அதை தேடி தான் நானும் வந்த பஸ்ன்னு சொல்லுவாங்களா. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு ஹோல் இருக்கிறத வந்து கவனிக்கிறாங்க ஒருவேளை அழுதுகிட்டே வந்தவன் இங்க எங்கேயாவது விழுந்துட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து உள்ள குதிக்கிறானா பார்த்தா அதுக்குள்ளதான் அந்த நீல் வந்து இருப்பா. அதுக்கப்புறம் அவகிட்ட போயிட்டு சமாதானப்படுத்தலாம்னு பார்த்தா ஏன் நான் வந்து விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற சொல்லி அவ வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருப்பா. அதே நேரத்துல என்ன நம்ம இச்சிக உள்ள போயிட்டு பண்றான்னு சொல்லிட்டு இவங்களும் பொறுமையா இறங்கிட்டு இருக்கும் போது அப்ப திடீர்னு பார்த்தா மேல இருந்து அப்படியே ஏகப்பட்ட பாறைகள்ல விழுக ஆரம்பிக்குதா இவங்களும் டக்குனு கீழே குச்சிட்டு இச்சிகோ பையன் சீக்கிரம் வாடா அப்படின்னு கூப்பிட மேல இருந்து அந்த ஹாலோஸ் வந்து நம்ம ஹீரோ மேல விழுந்து அவனை எந்திரிக்க விடாம பண்ண போது அவனுக்கு எந்திரிச்சிடறானுங்க பட் நம்ம ஹீரோ மேலதான் எல்லா பாறையும் விழுது எல்லாத்தையும் தூக்கி போட்டு உங்களை இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமா கடுப்பாவானா. சோ அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு பாதை வந்து இருக்கும் ஓகே ஃபைன் இது வழியா போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது அந்த இடம் வந்து பயங்கர இருட்டா வந்து இருக்குமா. சோ ஒரு டனல் மாதிரி நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல இப்ப பாருங்க வித்தை அப்படின்னு சொல்லிட்டு மேஜிக் வந்து யூஸ் பண்ணான்னு பாப்பான் பட் அவனால வந்து பெருசா லைட்டை வந்து கிரியேட் பண்ண முடியாது ஒரு சின்னோண்டு பால் அளவுக்கு தான் கிரியேட் பண்ணுவான். ஏன்னு பார்த்தா நம்ம ரூக் எதை எக்ஸ்பிளைன் பண்றா இந்த மாதிரி நம்ம ரெஞ்சி வந்து சும்மா அவங்க கிட்ட ஃபிளெக்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு மேஜிக்கை பயன்படுத்த பார்த்துருக்கான். பட் ரெஞ்சிக்கு அந்த மேஜிக்ல ஒன்றும் அவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடையாது அவன் வந்து ஸ்பிரிச்சுவல் பவர்ல தான் கிங். அதுக்கப்புறம் அப்படியே போயிட்டு இருக்கும் போது தான் அந்த நீல் கிட்ட இந்த மாதிரி இந்த ஒரு பில்டிங் இந்த ஒரு பேஸ்மெண்ட் பத்தி இவனுக்கு ஏதாவது தெரியுமா கேட்க லார்ட் எய்சன் தான் மேல இருக்கிற பில்டிங் வந்து கட்டினாரு பட் கீழே இருக்கிற இந்த பேஸ்மெண்ட்டை பத்தி பெருசா ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாளா. அவங்களும் அந்த பேஸ்மெண்ட் குள்ள போயிட்டே இருக்கும்போது இது ஒரு பாலடைஞ்ச ஒரு பங்கர் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெளிவா தெரிய வருது. பட் இருந்தாலும் எப்படி வெளியே போறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க அப்ப டக்குன்னு அந்த ஹாலோஸ் அந்த இடத்துல வந்து ஏதோ மின்றதை வந்து பாக்குறாங்களா அது என்னதுன்னு சொல்லிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல ஒரு டோர் வந்து இருக்கும் அண்ட் கம்பேரிட்டிவ்லி இவங்க இப்ப இருக்கிற
இருக்கிற அந்த ஒரு பேஸ்மெண்ட்டுக்கும் அந்த ஒரு டோருக்கும் வந்து நிறைய வித்தியாசம் வந்து இருக்குமா, ஒருவேளை இதுக்கப்புறம் புது பில்டிங் இது இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிடா இருக்கிறான்ல அவன், நாம வந்து இப்பதான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து புது பில்டிங் இருக்குது, புது பில்டிங்ல ஆளுங்க இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன், கொஞ்சம் ஒத்தே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஸ்வாட் ஹெட் வந்து அதை வந்து உடைப்பானா. அதுக்கப்புறம் கீழே பார்த்தா சில படிக்கட்டுகள் எல்லாமே போகும். அதுவும் என்ன அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அப்படியே நம்ம ஹீரோவும் தொடர்ந்து இருக்கிற செவரெல்லாம் உடைச்சுக்கிட்டே இருக்கேன். கடைசியா அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹால், அப்படியே ஒரு ஹால் பார்த்தாங்களா, சோ அதே மாதிரி வந்து நிக்கிறானுங்க. அதுலயுமே வந்து ஒரு 5-6 வழி வந்து இருக்குதா. ஓகே, இப்ப எந்த வழியில போறதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோனால வந்து லைக் அந்த எஸ்பாடாவோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. ஸோ அதுக்கப்புறம் அந்த நீல் கிட்ட சொல்லுவான், ஓகே ஃபைன், இதோட நீங்கள் வந்ததே வந்து போதுமானது, இதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கிளம்பிடுங்க, ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் வரது வந்து ரொம்ப டேஞ்சர்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பாதையில் வந்து போகலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுக்க, அப்போ நம்ம ரூக்கியா இல்லை வேணாம் 5 பாதை வந்து இருக்குதுல்ல, நம்ம 5 பேரும் வந்து பிரிஞ்சு போவோம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ இல்லை முடியாது, நம்ம எஸ்பாடாவை எதிர்க்கிறோம் அப்படிங்கிறது உனக்கு வந்து தெரியாதான்னு சொல்லிட்டு இருக்க. ரெஞ்சி உள்ள வந்துட்டு இல்லை ரூக்கியா சொல்றது தான் கரெக்டு, நாம தனித்தனியாகவே போவோம் அப்படிமா. ஈவன் ரூக்கியாவுமே நீ என்னை பற்றி கவலைப்படுறங்கிறதுலாம் தெரியுது, பட் நீ இல்லாத போதும் என்னை எப்படி ப்ரொடெக்ட் எனக்கு வந்து தெரியும். சோ அதனால நீ அந்த அளவுக்கு அக்கறை காட்டிட்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, நம்ம இங்க வேற ஒருத்தங்க வந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம், அதை வந்து கான்சியஸ்ல வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ரெஞ்சி நான் இருக்கிற நம்ம ஹீரோஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, சோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு அப்படியே சாபூத்திரி போட்டு என்னன்னாலும் செத்துறாதீங்களா, திருப்பி வந்துருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிரிஞ்சு போறாங்க. சோ அவங்க எல்லாருமே போனதுக்கு அப்புறம் இந்த ஹாலோஸ் இந்த நீல் இருக்கிறாள்ல, சோ இவங்க எல்லாம் ஆமா அப்ப நாம என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. நீல் வந்து நம்ம ஹீரோவை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்துருவாளா. சோ அங்க இருந்து போகும்போது நீல் எங்கே போறேன்னு கேட்க, வேற எங்க இச்சிகோ வந்து ஃபாலோ பண்றதுக்காக தான், ஏன்னா இச்சிகோ கூட இருக்கும்போது வந்து ஜாலியா இருந்தது, அவன் தான் இவ்வளவு நேரமா நமக்கு வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தான். சோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க இருந்து போயிட்டான் அப்படின்னா ஃபன்னா இருக்காது, ஜாலியா இருக்காது, சோ அவங்க கூட வந்தா ஜாலியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ தேடி போக, ஓகே ஃபைன் நீலும் போயிருக்க அப்படின்னா நாமளும் போகணும் அப்படின்னு இவனுக்கு முடிவு எடுப்பானுங்க. அதுக்குள்ள அங்க நீல் அங்க இருந்து போயிருவாளா. ஆமா அப்ப எந்த வட்டியில போனாங்கன்னு சொல்லி இவனுக்கு யோசிச்சுட்டு இருக்கேன். நீங்க இன்னொரு பக்கம் இந்த ஸ்கீப்பர் இருக்கிறான்ல, அவன் நம்ம ஒரிமேட்ட பேசிட்டு வந்துட்டு இருப்பானா. அப்ப யோசிப்பான் இந்த மாதிரி உன்னோட உடல் பொருள் ஆவி எல்லாமே வந்து எய்சனுக்கு தானே சொந்தம் அப்படிங்கும் போது அவ்வளவு ஆமா அப்படின்னு இருப்பாள. கொஞ்சம் கூட தயங்காம ஆமா அப்படின்னு சொல்லியிருந்திருக்கா. பரவாயில்ல, கொஞ்சம் தைரியமான ஒரு பொண்ணு தான் அப்படின்னு அவன் நினைக்கும் போது, அப்ப அந்த இடத்துல ஒரு அரண்கார் ஒன்று நிற்கும். அவனும் எஸ்படாவை சேர்ந்தவன் தான். அவன் வந்துட்டு ஆமா புதுசா இது ஒரு பொண்ணை கொண்டு வந்தீங்களா, அந்த ஒரு பொண்ணை வந்து பழக்கப்படுத்திட்டியா, அவ உன்னோட பெட் அனிமலா தானே இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அந்த அளவுக்கு அவளை வந்து பழக்கப்படுத்தல அப்படின்னாலுமே ஸ்டில் லார்ட் எய்சனோட கேஜ்ல தான் அவ வந்து இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அதாவது ரியல் வேர்ல்ட்ல இருக்கும் போதே அவ வந்து எய்சனோட கேஜ்ல தான் இருந்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, என்ன லார்ட் எய்சன் வந்து அவரோட ஜான்பாக்டோவை பயன்படுத்தி இலூஷன் வந்து கிரியேட் பண்ணாரான்னு கேட்கும்போது அந்த மாதிரி கிடையாது, ஒரு சைக்காலஜிக்கல் கேஜ் அப்படின்னு சொல்லுவாரு. என்ன மேட்டர்னு பார்த்தா நம்ம ஒரியமேவை அப்படியே வந்து தூக்கிட்டு வந்திருக்க மாட்டாங்கல்ல, அவளுக்கு வந்து 12 மணி நேரம் டைம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த 12 மணி நேரத்துக்குள்ள நீ என்ன பண்ணமோ அதெல்லாம் பண்ணிட்டு யாராவது ஒரே ஒரு பர்சனுக்கு வந்து நீ குட் பை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வா அப்படின்னு, ஸோ அவளோட வில்லுல தான் அவளை வந்து தூக்கிட்டே போயிருந்திருக்காங்க. பட் அவளுக்கு அந்த 12 மணி நேரம் டைம் கொடுக்கறது மட்டும் இல்லாம உன்னோட ஃப்ரெண்ட்ஸை வந்து கொலை பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி இருந்தாங்கல்ல. ஸோ கிட்டத்தட்ட அவளை வந்து கார்னர் பண்ண மாதிரி தான். அதே நேரத்தில் நம்ம இச்சிகோட்டை மட்டும் தான் அவ வந்து பாய் சொல்லிட்டு போயிருந்திருப்பா, உனக்கு பிடிச்ச யாரோ ஒருத்தருக்கு மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே கடைசியா நம்ம ஒரியுமே இச்சிகோவை மீட் பண்ணிட்டு போகும்போதுமே குட் பை அப்படின்னு சொல்லியிருப்பா, லைக் இதுக்கு மேல உன்னை வந்து மீட் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த வகையில நம்ம ஒரியுமே மொத்த ஹோப்பையும் வந்து இழந்திருப்பா. இப்போதைக்கு அவளுக்கு இங்க இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்காக எந்த ஒரு பவரும் கிடையாது, எந்த ஒரு வில்லும் கிடையாது, எல்லாமே லார்ட் எய்சனோட பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமா எய்சன் வந்து பெரிய புத்திசாலி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவானா. நீ இந்த அளவுக்கு நக்கல் பண்றேன்னு ஈவன் லார்ட் எய்சன் இந்த ஒரு பிளான் போட்டார்ல, இது வந்து சொதப்பினாலுமே ஸ்டில் அவருக்கு இதை பத்தில ஒரு கவலையுமே கிடையாதுன்னு சொல்லுவான். அடிஷனலா நம்ம ஒரியுமே அவளோட விருப்பப்படியே தானே வந்திருக்கா. ஸோ விருப்பப்படியே போயிருந்திருக்கா, ஐ மீன் விருப்பப்படி போற மாதிரி தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அதனாலேயே சோல் சொசைட்டியுமே வந்து மேபி ஒரியுமே நம்மளை வந்து பிட்ரே பண்ணிருக்க சான்சஸ் வந்து இருக்குது, அதனால அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ஸ்கீப்பர் சொல்லிட்டு இருப்பான். நம்ம ஒரியுமே முதல்ல இங்க கூட்டு வந்திருப்பாங்கல்ல. ஸோ அப்ப நம்ம எய்சன் வந்து அவளுக்கு அந்த ஹொக்கியோக்கு வந்து எங்க இருக்குது அப்படிங்கிற ஒரு மேட்டரை வந்து காமிச்சிருந்திருப்பா. இது மூலமா தான் இந்த அரண்காஸ் எல்லாரையும் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. ஏன்னா இது உனக்கு காட்டுறதுக்கான காரணம் நான் அவ்வளவு மேல வந்து நம்பிக்கை வச்சிருக்கேன், உன்னோட பவர் எல்லாத்தையும் வந்து நீ எனக்காக வந்து பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே ஃபைன், நான் கண்டிப்பா உனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போறது இல்ல, அவன் உண்மையாலுமே என்ன நம்புறானா, எதுக்கு அதை காமிச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு எந்த ஐடியாமே கிடையாது, பட் அது எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சதே வந்து போதுமானதான், கண்டிப்பா என்னால இதை வந்து பண்ண முடியும், அதை வந்து என்னால அழிக்க முடியும் அப்படின்னு நான் வந்து நினைக்க. இன்னொரு பக்கம் ஈசன் பாத்தீங்கன்னா அப்படி நெக்கலா சிரிச்சுட்டு வந்திருக்கும்
இருக்கும்போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் அப்படியே சாபுத்திரி போட்டுட்டு ஒவ்வொரு வழியா வந்து போயிருந்திருப்பாங்களா. சோ அப்படி நம்ம இச்சிகோ ஒரு வழியில போயிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஒரு அரண்கார் ஒன்று வரும். ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவோட பேரை சொல்லி யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்குமா, அது யாருன்னு பார்த்தா அந்த நீலா தான் இருக்கும். என்னால உன்னை விட்டு வந்து இருக்கவே முடியாது இச்சிகோ அப்படிங்கும்போது சொல்லி பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்க. ஏய் நீ எதுக்கு இங்க வந்த, அப்படியே திரும்பி ஓடி போயிரு அப்படின்னு நம்ம ஹீரோ வந்து கத்திக்கிட்டு இருப்பானா. பட் இருந்தாலும் அவ அப்படியே எகிரி குச்சி வந்து நம்ம ஹீரோட வயித்துல ஒரு முட்டு முட்டிட்டு இச்சிகோ என்னால உன்னை விட்டு போக முடியாது அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது சரி சரி அழுக மாதிரி அப்புறம் உன் கூட வந்து இருப்பானுங்களே அவனுங்களா எங்கன்னு கேட்க, என்ன அந்த பெரிய பாம்பு மாதிரி இருந்துச்சு அதுவா, அது கேசலுக்கு வெளியில வந்து மண்ணு சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாளா. இல்ல அதை பத்தி யாரும் கேட்கல, உன் கூட வந்து இன்னும் 2 ஹாலோஸ் வந்து இருந்தானுங்களே அவனுங்க 2 பேரு அவங்க இங்கன்னு கேட்க, இதோ என் பின்னாடி தான் இருக்கிறாங்கன்னு திரும்பி பார்த்தா அவனுங்க 2 பேரும் அங்க இருக்க மாட்டானுங்க. ஆஹா இவனுக்கு 2 பேரும் எங்க போனானுங்கன்னு தெரியல, என்னை விட்டு தனியா போயிட்டானுங்களே அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கும்போது அப்ப டக்குன்னு நம்ம ஹீரோக்கு பின்னாடி ஏதோ இருக்கிற மாதிரி அவனுக்கு தோணுமா. என்ன ஆபத்தா அப்படின்னு அந்த நீல் கேட்க, ஆமா ஆபத்து தான், ஆனா அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு டேய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அரண்கார் சீக்கிரம் வெளியே வாடா அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பான். பார்த்தா அந்த ஒரு அரண்கார் வந்து அப்படியே சீலிங்ல இருக்கிற அந்த தூண் மாதிரிலாம் இருக்கும், அதுல வந்து ஓடிக்கிட்டு இருப்பானா. டக்குன்னு ஸ்லிப் ஆகி அப்படியே கீழே விழுக அந்த இடத்துல வந்து அந்த அரண்கார் அப்படியே டான்ஸ் ஆட ஆரம்பிக்குமா. என்னடா நடக்குதுங்கன்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அந்த நீலும் வந்து அப்படியே அந்த அரண்கார் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது அந்த புகை மூட்டை போற வரைக்கும் வந்து ஆடிட்டே தான் இருப்பான். சோ அதுக்கப்புறம் எல்லாமே செட்டில் ஆயிட்டு அவனும் அப்படியே நம்ம ஹீரோ வந்து கண்ணை திறந்து பார்க்க நம்ம ஹீரோ அந்த நீலவன் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. டேய் எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மெக்னிஃபிஷன்ட் என்ட்ரன்ஸ் வந்து கொடுத்திருக்கேன், இதெல்லாம் உங்களுக்கே நல்லா இருக்குதா, ஒரு கலைஞனை வந்து உங்களுக்கு எல்லாம் மதிக்க தெரியுதாடான்னு கத்திக்கிட்டு இருக்க. மெக்னிஃபிஷன்டான என்ட்ரன்ஸ், ஆனா எனக்கு தெரிஞ்சு நீ கால் இடறி கீழே விழுந்த மாதிரிலாம் இருக்குதுன்னு சொல்லி நக்கல் பண்ண. சரி சரி உன்ன மாதிரியான ஒரு சோல் ரீப்பர் என்னோட கலைகளை வந்து மதிக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்தது வந்து ஏன் தப்பு தான். ஏன்னா எப்படி நீ வந்து சாகுதானே போற, ஒரு 103வது அரண்காரா உன்னை வந்து நான் போட்டு தள்ள போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. 103? ஏய் நீ இல்ல இந்த மாதிரி 2 டிஜிட்ல இருக்கிற அரண்காஸ் தானே பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லி இருந்த, அப்படி இருக்கக்குள்ள இந்த 3 டிஜிட் அப்படின்னா இவன் என்ன தொம்பையா அப்படின்னு கேட்க, இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாளா. அதுவே அந்த அரண்கார் இதெல்லாம் கேட்டுட்டு யாரை பார்த்து மொக்கன்னு சொல்ற, ஒரு தடவை வந்து பாரு அப்படிங்கும் போது நம்ம ஹீரோவும் அவனை அசால்ட்டா முடிச்சிடலான்னு சொல்லிட்டு சும்மா அவனோட ஸ்வாட் எடுத்து ஸ்விங் பண்ணுவானா. பார்த்தா ஒரு அட்டாக்குமே வந்து அந்த அரண்கார் மேலேயே விழுகாது. அவன் ஒரு மாதிரி வியர்டான டான்ஸ் மூவ் எல்லாம் பண்ணிட்டு அதுல இருந்து ரொம்ப ஈஸியா வந்து எஸ்கேப் ஆயிட்டு, பாவம் சின்ன பையன் இந்த மாதிரியான ஒரு அட்டாக்ஸ் வச்சுட்டு தான் என்ன வந்து நீ அட்டாக் பண்ண முடியும் இவ்வளவு தெனாவட்டா பேசிட்டு இருந்தியோ, அப்படி இருக்கும்போது உன்னால என்னையே வந்து எதுவும் பண்ண முடியல அப்படின்னா லார்ட் ஏஜெனிலாம் வந்து உன்னால சுத்தமா நெருங்க கூட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ஆணவத்துல அந்த அரண்கார் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு அங்க இருக்கிற ஒரு கல்லை தட்டி விட்டு போய் செவுத்துல முட்டும் போது அது கிராக் விட்டு மேல இருந்து ஒரு கல்லு நம்ம ஹீரோவை பார்த்து விழுக, அதை பார்த்து பயங்கரமா அந்த நீல் வந்து சிரிப்பாளா, அவ மேலேயுமே ஒரு கல்லு வந்து விழுந்துரும். நம்ம ஹீரோவை முதல்ல சிரிப்பான், அப்புறம் ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அவட்ட போய் பார்க்கும்போது இல்லையே என் ஸ்கல் மாஸ்க் மேல இருக்கு எனக்கு எதுவுமே ஆகலையே அப்படின்னு சொல்லி அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோ வந்து பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருப்பானா. அதே நேரத்துல அந்த ஒரு அரண்காரமே டேய் என்னடா அவ்வளவு ஈஸியா உன்னால என்ன ஏதாவது பண்ண முடியும் நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டேஞ்சரா டைலாக் பேசலான்னு பார்த்தா அவனை கண்டுக்காம நம்ம ஹீரோவும் அந்த நீலும் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஏய் உங்களை தடுக்கிறதுக்காக இங்க வந்தா என்ன வந்து அடிக்காம அங்கடா பேச்சுலாம் கேட்கும்போது அப்ப நம்ம ஹீரோ எனக்கு உங்களோட சண்டை போடுறதுலாம் இஷ்டம் இல்ல, சோ அதனால நீ வீக்கா இருக்கிற மாதிரி தெரியுது, பெட்டர் நான் அப்படியே இங்கிருந்து கிளம்பிட்டா அப்படின்லாம் கேட்க, அதெல்லாம் உன்னை போக விட முடியாதுன்னு சொல்லுவானா. விட முடியாது அப்படின்னா எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் சீரியஸா சண்டை போலான்னு அவனோட ஜான்பாக்டோ எடுப்பான். இன்னொரு பக்கம் இந்த டோசன் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லி கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு நம்ம இச்சிமாரு வருவானா. இன்னா டோசன் இனிமையெல்லாம் கண்காணிக்கிற இந்த மாதிரியான வேலையெல்லாம் நீ பண்ண மாட்டே அப்படின்னு கேட்கும்போது நீயும் அதுக்காக தானே வந்திருக்கேன்னு எனக்கு தெரியும்னு சொல்லுவானா. நீ அப்படிலாம் நினைக்கணும்னு அவசியம் இல்லப்பான்னு சொல்லி உள்ள வரும்போது அந்த வண்டர் வைஸ்ன்னு சொல்லி எஸ்படல ஒரு புதுசான ஒரு அரண்கார் வந்திருப்பான்ல, நம்ம இச்சிமாரு உள்ள வராம தடுக்கும் போது அந்த டோசன் சொல்லி தான் அந்த வண்டர் வைஸே வந்து அவனை உள்ள விடுறான். சோ இந்த டோசனுக்கு மட்டும் தான் அந்த வண்டர் வைஸ் வந்து கொஞ்சம் கட்டுப்படுற மாதிரி தெரியுதா, உன் பேச்ச தாண்டா கேட்கறேன் அப்படின்னு சொல்ல மேபி எங்க 2 பேரோட மோட்டிவேஷன் வந்து அலைன் ஆயிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஸ்னீக்கியான ஃபேஸ் வச்சிருக்கும் போது உன்னை பார்த்து அவன் பயந்துருக்கலாம் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்து தனித்தனியா பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கறதையும் அந்த இச்சிமாரு வந்து கவனிக்கிறானா. பட் இருந்தாலும் அவங்களோட பவர் லெவல் என்ன அப்படிங்கறத கொஞ்சமாவது அவனுக்கு ரியலைஸ் பண்ணிருந்தாங்கன்னா கண்டிப்பா பிரிஞ்சு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அவங்களை எதிர்க்கிறதுக்காக அந்த இடத்துல அரண்கார்ஸ் இருக்கிறாங்க. என்னதான் அந்த அரண்கார்ஸ் எல்லாருமே வந்து 3 டிஜிட் நம்பரா இருந்தாலுமே ஸ்டில் அவங்க எல்லாருமே பவர்ஃபுல் தான் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது இங்க நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டு இருந்தவன் நம்ம ஹீரோட ஷோல்டர்ல வந்து ஒரு வெட்டு போட்டுருவானா. எப்படி நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியாது. சோ அப்பதான் சொல்றாங்க ஆக்சுவலி இந்த 3 டிஜிட் அரண்கார்ஸ்ல இருக்கிறாங்கல்ல இவங்க எல்லாருமே வந்து இப்ப இருக்கிற எஸ்படா வந்து ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி இருந்த ப்ரீவியஸ் எஸ்படாவை சேர்ந்தவங்க. சோ முதல்ல இவங்கள தான் எஸ்படாக்காக உருவாக்கி இருந்திருப்பான். பட் அதுக்கப்புறம் வந்து தேவையில்ல அப்படின்னு சொல்லி டிமோட் பண்ணி விட்டு இருந்திருப்பாங்க. சோ ஒரு எஸ்படாங்கிறவங்க எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்களோ அதே அளவுக்கு தான் அவங்களுமே. இன்னொரு பக்கம் நம்ம இஷிரா இருக்கிறான்ல அவனும் இன்னொரு பகுதியில போயிட்டு இருக்கும்போது அவனை எதிர்க்கிறதுக்காகவுமே அந்த இடத்துல வந்து ஒரு ப்ரீவியஸ் எஸ்படாவை சேர்ந்த ஒருத்தி வரா. இங்க நம்ம சாட் இருக்கிறான்ல சோ அவனை எதுக்குமே ஒரு எஸ்படா வரும்போது அதே
நேரத்துல தான் நம்ம ஹீரோ கூட சண்டை போட்டுட்டு இருந்த அந்த ஒரு அரண்காருமே இந்த மாதிரி நாங்க 3 டிஜிட் அரண்காஸ்ல இருக்கிறோம்ல, நாங்க எல்லாருமே ப்ரீவியஸா எஸ்பாடால இருந்தவங்க, இன்னும் சொல்ல போனா நாங்களும் எஸ்பாடா அளவுக்கு பவர்ஃபுல் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து அடிச்சுக்கிட்டு இருப்பானுங்களா. பார்த்தா நம்ம ஹீரோ வந்து லைக் கொஞ்சம் கேப் கிடைச்சு கொஞ்சம் கான்சியஸ்க்கு வந்து அவனை திருப்பி அடிக்கிறதுக்குள்ளேயே வந்து அவன் உள்ள போந்து நம்ம ஹீரோவை பயங்கரமா வந்து டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். லைக் பிசிக்கல் அவன் சோட கூட எடுக்கவே இல்ல, பிசிக்கலாவே வந்து நம்ம ஹீரோவை கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிட்டு அப்படியே தூக்கி செவுத்துல சொருவிடுவானா. அதுக்கப்புறம் சே இவன் கூட சண்டை போடுறது குழந்தை கூட சண்டை போடுற மாதிரி இருக்கு, சரி சரி புது பையா அவனோட பான்காயை வந்து எடுத்து யூஸ் பண்ணு, இல்ல அப்படின்னா உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்ல, அப்ப நம்ம ஹீரோவுமே இல்ல நான் வந்து பயன்படுத்த மாட்டேன்னு சொல்லுவானா. நான் தான் சொல்றேனே உன்னோட பான்காயை நீ பயன்படுத்தினாவது ஏதாவது ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குதுங்கும் போது அப்பவும் நம்ம ஹீரோ இல்ல என்னோட பான்காயை வந்து நான் எஸ்பாடாக்கு எதிராக தான் வந்து பயன்படுத்துவேன், என்னோட பான்காயை இந்த மாதிரி ஒரு எஸ்பாடா லெவலுக்கு கூட இல்லாத ஒருத்தனை வந்து எதிர்க்கிறதுக்காக யூஸ் பண்ணி நான் வந்து வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது சொன்னா கேளு, இந்த மாதிரி உனக்கு எதுக்கு தேவையில்லாத இந்த வெட்டி பந்தா எல்லாம் அதெல்லாம் பரவாயில்ல பயன்படுத்துன்னு சொன்னாலுமே நம்ம ஹீரோ வந்து கேட்கற மாதிரி இருக்காது. அதுக்கப்புறம் அவனும் புரிஞ்சுக்கான், ஓகே ஃபைன் உன்னோட ஃபீலிங்ஸ் என்ன அப்படிங்கறது எனக்கு புரியுது, ஆனா அதுக்காகலாம் வந்து உன்னை என்னால எதுவும் பண்ணாம விட முடியாது, வேணா ஒரு வார்னிங் வந்து தரேன், நான் ஒரு எஸ்பாடா இல்ல அப்படிங்கறங்காட்டி என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்தா அவனோட ஜான்பாக்டோ இருக்குதுல்ல, சோ அதை வந்து ரிலீஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். சோ அவனுக்கு வந்து லைக் சுத்தி வந்து டொர்னேடோலாம் கிரியேட் ஆகுது, பிளஸ் அவனோட பாடியில வந்து மாட்டு கொம்பு மாதிரி வந்து 2 கொம்பெல்லாம் வந்து முளைக்குது சைட்ல. அதுக்கப்புறம் என்ன 2 பேரும் அந்த இடத்துல வந்து அடிச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த எஸ்பாடா இருக்கிறான் லைக் அந்த அரண்கார் இருக்கிறான்ல அவன் தான் பயங்கர டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நம்ம ஹீரோ வந்து ஈஸியா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போதுமே ஸ்டில் நம்ம ஹீரோ வந்து சம்திங் ஏதாவது பண்ணி அவனை வந்து தோக்கடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சில ட்ரிக் எல்லாம் வந்து பயன்படுத்தி அவனோட அந்த கிட்ஸ்கோ டென்ஷோ இருக்கும்ல, அதாங்க அந்த பிளாக் ஃபிளேம்ஸ் சொல்லி நான் ஒரு அட்டாக்க சொல்லிட்டு இருந்தேன்ல, ஆக்சுவலி அது வந்து சில இடங்கள்ல பிளாக் ஃபிளேம்ஸாகவும் சில இடங்கள்ல வந்து ஒரு விதமான ஒரு அட்டாக்காகவும் இருக்குது. அது எக்ஸாக்டா ஃபிளேம் கிடையாதுங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்திருக்கேன், பட் இருந்தாலும் கன்வீனியன்ட்டுக்காக அதை வந்து நான் பிளாக் ஃபிளேம்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். இல்ல அப்படின்னா நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றான் ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்றான் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஸோ நிறைய பேர் கமெண்ட்ல வந்துட்டு ப்ரோ அந்த ஒரு டெக்னிக் வந்து ஃபிளேமே கிடையாதுன்னா சொல்லியிருந்தீங்க. யா தெரியும் தெரியும் தெரிஞ்சதே நானும் அப்படி சொல்லியிருக்கேன், அது சொல்றதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்குங்காட்டி தான் சொன்னேன், மற்றபடி இல்லை பெருசா அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. எனிவேஸ் அதுக்கப்புறம் அந்த ஒரு அரண்கார் இருக்கிறான்ல அவன் நம்ம ஹீரோ வந்து அச்சு அப்படியே கீழே தள்ளிடுவானா, எந்திரிக்க முடியாம நம்ம ஹீரோ வந்து அதே இடத்துல படுத்து கிடக்கும் போது அந்த நீல் இருக்கிறாள் அவ அப்படியே அந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஹீரோ அடிப்பட்ட இடத்துல ஓட்ட கிரியேட் ஆயிருக்குமா அது வழியா தான் எட்டி பார்த்துக்கிட்டு இருப்பான். நம்ம ஹீரோ அந்த இடத்துல பயங்கரமா டேமேஜ் ஆயிட்டு எந்திரிக்க முடியாம படுத்துக்கிறத பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து லைக் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அப்ப அந்த அரண்கார் இருக்கிறான்ல அவன் அப்படியே பயங்கரமா சிரிப்பான், டே பையா நான் தான் சொன்னேன்ல அவன் பான்கா யூஸ் பண்ணணும்னு சொல்லி டேக்கு தேவையில்லாம இப்படி உதவ வாங்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்கும் போது அதுவே அந்த பொண்ணு என்னது இச்சி வந்து சாக போறானா அப்படிங்கிற மாதிரி நினைக்க அவளோட ஸ்கல் மாஸ்க் இருக்குதுல சோ அதுல சம்திங் ஏதோ க்ளோ ஆகிற மாதிரி காமிக்க அதே நேரத்துல இன்னொரு பக்கம் நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல அவன் நேரா அவனோட வழியில வந்து போயிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பிரஷரை வந்து அவன் சென்ஸ் பண்ணிட்டு ஓகே எவன்ட்டே வந்து பயங்கரமா முதிவன் இருக்கான் அப்படிங்கறதுலாம் அவனுக்கு தெரிய வருது. அதே நேரத்துல பின்னாடி யாரோ வர மாதிரி சத்தம் கேட்குதுன்னு திரும்பி பார்த்தா அது வந்து அந்த நீல் கூட இருந்த ஒரு ஹாலோவா தான் இருக்கும். அதை க்ளோஸ்ல பார்த்தவன் பயங்கரமா பயந்து போயிடுவானா, டே இங்கடா பண்ணிட்டுக்கிறான்ல கேட்க நீல் நீல் அப்படின்னு அந்த ஹாலோ சொல்லிட்டு இருக்கும் போது நீல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பானா. சோ அப்பதான் அந்த மாதிரி அந்த நீலுங்கிற பொண்ணு வந்து இந்த இச்சிகோ தேடி உள்ள வந்திருக்கா, அவ வந்து எங்க போனா அப்படின்னே தெரியல, அவ்வளவுதான் நான் வந்து தேடிட்டு இருக்கிறேன் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படிங்கிற சொல்லி அவன் வந்து புலம்பிட்டு இருக்கும் போது ஏன்டா இங்கதான் போயிருக்கா இச்சிகோ தேடி போயிருக்கா அப்படின்னா இச்சிகோ கூட தான் இருப்பா, நீ இச்சிகோ போய் தேட விட்டுட்டு எங்கடைனால வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கிறேன்னு கேட்க இல்ல அவ மட்டும் தனியா இருந்தா அப்படின்னா எங்களை விட்டு தனியா போனா அப்படின்னா அவ அவ அப்படின்னு அவன் சொல்லும் போது அவன் அப்படியே புலம்பிட்டு இருக்கட்டுன்னு சொல்லி அந்த ரெஞ்சு இன்னும் வேகமா ஓட ஆரம்பிச்சிருவானா. பிளாஷ்பேக் சொல்ல வந்தா வந்து கேட்கணும்டா இப்படி விட்டுட்டு போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே அந்த ஹாலும் வந்துட்டு இருப்பான். அதுவே நம்ம ஹீரோவை அவன் அச்சு தள்ளிந்து இருப்பான்ல அப்போ திருப்பியும் அதுல இருந்து எடுத்துட்டு நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் அடிக்க ஆரம்பிச்சிருவான். சோ கன்னியூஸா அவனோட ஜான்பாக்டோ பவரை வச்சுக்கிட்டு பயங்கரமா நம்ம ஹீரோ வந்து அச்சுக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோனால எதுவுமே பண்ண முடியாது. ஈவன் அவனுமே வந்து உன்னால இதுக்கு மேல எதுவும் பண்ண முடியாதுங்கிறது உனக்கே தெரியும் நினைக்கிறேன், அதனால இந்த வெட்டி வீராப்லாம் காட்டாம மரியாதையோட பான்கை எடுத்து யூஸ் பண்ணு, எனக்கு ஃபுல்லஸ்டான பவர் என்ன அப்படிங்கறது வந்து விட்னஸ் பண்ணி ஆகணும், அதனால சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். இருந்தாலுமே நம்ம ஹீரோ அவனோட பான்கையை வந்து பயன்படுத்தாம அப்பவுமே வந்து அவனோட பிளாக் ஃபிளேம்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுவான். அந்த அரண்காரோட பாம்பு மாதிரியான ஒரு டெக்னிக் வந்து இருக்கும், அது கொஞ்சம் டேமேஜ் ஆகுமா பரவாயில்லையே நல்ல ஒரு சண்டை தான் கொடுக்குற, இருந்தாலும் அவனோட பான்கையை நீங்க ரிலீஸ் பண்ணவனால ஜெயிக்க முடியாத மாமேன்னு சொல்ல சும்மா அசம்ஷன்லாம் மேக் பண்ணாதம்மானா நான் ஒன்னும் கணிக்கல நான் உண்மையை தான் சொல்றேன்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டொர்னேடோ இருக்கும்ல அதுல இருந்து இன்னொரு ஒரு பாம்பு வந்து வர வச்சுக்கிட்டு மறுபடியும் ரெண்டா ஒன்னா சேர்ந்து நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றானா. சோ இந்த தடவை நம்ம ஹீரோக்கு பயங்கர அடி வந்து விழுகுது, பிளஸ் அப்படியே நம்ம ஹீரோ அதை வந்து அவனோட அந்த பிளாக் ஃபிளேம்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணாலுமே ஸ்டில் இவனும் உள்ள போந்து ஆப்வியஸா பயங்கர ஸ்பீடா இருக்கிறான், அதனால டக்கு டக்குன்னு நம்ம ஹீரோ வந்து அவன் பிசிக்கலா அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ போய் பறந்தே விழுந்துருவானா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து மறுபடியும் தூக்கி பிடிச்சிட்டு சரி இது வேலைக்கு
கேக்குது, நீ உன்னோட பான்காயை வந்து பயன்படுத்துறியா இல்ல இங்க வந்து சாக போறியா? அதோ பாரு உன்னை தேடி ஏதோ ஒரு குட்டி பொண்ணு வந்திருக்குது, அவளுமே வந்து உனக்காக தான் அலறிக்கிட்டு இருக்கா, அவளோட கண்ணு முன்னாடியே வந்து உன்னை கொலை பண்ண வேண்டியதா இருக்குமோ அப்படின்லாம் சொல்லும்போது அப்ப நம்ம இச்சிகோ அவனோட பிளேடை வந்து அப்படியே எடுத்து முன்னாடி காட்டுவானா, பான்காயை வந்து பயன்படுத்துற மாதிரி தான் தெரியும். ஓகே கமான் கமான் ஃபைனலா யூஸ் பண்ண போறான்னு சொல்லி ரெடியாக டக்குன்னு நம்ம ஹீரோ ஸ்பீடா மூவ் ஆகி அவன் கிட்ட போய் பிளாக் ஃப்ளேம் வந்து பயன்படுத்தலான்னு பார்க்க அவன் நம்ம ஹீரோ அப்படியே எட்டி உதச்சிட்டு அப்படியே ஏர்ல பறந்து போயிட்டு இருப்பானா. என்னடாடே நான் தான் அவங்கள்ட்ட பச்சு பச்சு சொன்னேன், சரி கேட்க மாட்டா போலயே, சின்ன பசங்க சொல் பேச்சு கேட்கலனா அவங்களுக்கு பனிஷ்மென்ட் கொடுக்கற தவிர வேற வழி இல்லைன்னு சொல்லி ரெட் கலர் பீம் ஒன்று இருக்கும்ல அந்த அரண் காசுக்குனே அதை வந்து பயன்படுத்த நம்ம ஹீரோ அப்படியே கண்ணை மூடிடுவான். பட் திறந்து பார்த்தா அவனுக்கு எதுவுமே நடந்திருக்காது. என்னன்னா அந்த நீல் இருக்கிறாள் அவதான் குறுக்கால போந்து அதை வந்து அப்படியே நம்ம ஹீரோ மேல படாம தடுத்து இருந்திருப்பான். இன்னும் சொல்ல போனா தடுத்து இருந்திருக்க மாட்டா, அப்படியே அவளோட வாயில வாங்கிட்டு மொத்தத்தையும் வந்து அதே இடத்துல அந்த எல்லா பவரையும் வந்து முழுங்கிடுவாளா. இதை பார்த்து அந்த அரண்காரி அரண்டு போயிடுவானே, யாரா அவ எங்கடா பிடிச்சி தந்தீங்கன்னு. நம்ம ஹீரோவுமே நீல நல்லா தானே இருக்கிறேன்னு கேட்டுக்கிட்டு இருக்க டக்குன்னு அவ ஏ போடுற மாதிரி வாங்கின பவர் எல்லாத்தையும் வெளியே விட்டுருவாளா. அதுல அவன் பயங்கரமா டேமேஜ் ஆயிடுவான். பட் ஸ்டில் அந்த புகையில இருந்து திருப்பி அவன் நீல வந்து அட்டாக் பண்ண நீல அப்படியே பறந்து போய் விழுந்துருவா. குழந்தை எங்கிருந்து வந்தான்னு தெரியல, அதை எப்படி உன்னால தாங்க முடிஞ்சதுன்னு எனக்கு சுத்தமா ஐடியா இல்ல. பட் எனிவேஸ் உன்னோட பிளே டைம் முடிஞ்சதுன்னு சொல்லி அவன் திருப்பி நம்ம நீல வந்து கம்ப்ளீட்டா போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுவானா. உள்ள போந்த நம்ம ஹீரோ தான் அவனோட பான்காயை வந்து யூஸ் பண்ணி அந்த அரண்காரோட டெக்னிக்கா டேமேஜ் பண்றது மட்டும் இல்லாம அந்த நீல் பொண்ணையும் வந்து காப்பாத்திடுவானா. அந்த அரண்காருக்கு நம்ம இச்சிகோ பான்காயை வந்து பயன்படுத்திட்டான் அப்படிங்கிறது பயங்கர ஹாப்பி. வா பாத்துக்கலாம் அப்படின்னு. அதுவே நம்ம ஹீரோ அப்படியே அந்த நீல வந்து இருக்க பிடிச்சுக்கிட்டு என்னை வந்து மன்னிச்சிடு, நான் தான் தேவையில்லாம ரொம்ப ஸ்டபானா இருந்துட்டேன், நான் ஆரம்பிக்கும் போது இந்த சண்டையை சீக்கிரம் முடிக்கணும்னு சொல்லிட்டு அடம் பிடிக்காம பான்காயை பயன்படுத்தி இருந்தேன்னா நீ உள்ள வந்திருக்க மாட்டேன், உனக்கு அடிபட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட அந்த அரண்கார் நீ முட்டாள் அப்படின்லாம் சொல்லிக்கணுங்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா என்ன மாதிரியான அரண்காசை பான்காயை யூஸ் பண்ணாம தோக்கடிக்க முடியும் அப்படிங்கிற உன்னோட அந்த ஒரு வில் பவர் தான் உன்னை வந்து அடுத்த லெவலுக்கு வந்து எடுத்துட்டு போக முடியும். ஸோ இட்ஸ் மோர் லைக்லி ஒரு எக்ஸசைஸா வந்து இருக்கும் அப்படின்னு சொல்ல, எந்த ஒரு ட்ரைனிங்கும் எந்த ஒரு எக்ஸசைஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணது அப்படின்னா அந்த ஒரு ட்ரைனிங்க்கும் அந்த ஒரு எக்ஸசைஸுக்கும் வந்து எந்த ஒரு வேலிடான பாயிண்ட்டுமே இல்லைன்னு சொல்லுவானா. அடேங்கப்பா, அப்படின்னா இவ்வளவு நாளா நீ ஒன்னும் உன்னோட ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட மாதிரி தெரியலையே, உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காகவா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த? நீ என்ன லைக் துறவியாடா, உனக்காக இல்லாம ஃப்ரெண்ட்ஸுக்காக சண்டை போட்டுக்கிட்டு? சரி என்னமோ இருக்கட்டும், நீ உலகத்துல என்னென்ன சண்டைலாம் போட்டிருந்திருக்க அப்படிங்கறது எல்லாமே எங்களுக்கு தெரியும், உன்னால ஹாலோவா மாற முடியும் தானே. ஸோ யா பான்காயை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு அடுத்து என்ன உன்னோட ஹாலோ ஃபார்மையை ரிலீஸ் பண்ணு, அதையும் கொஞ்சம் பார்க்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கூட அவன் பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஆப்வியஸ்லி அவன் ஏற்கனவே சொல்லியிருந்தான்ல நம்ம ஹீரோ கூட வந்து அவன் ஃபுல் பொட்டன்ஷியல்ல சண்டை போடணும் அப்படின்னு. ஸோ அதனாலதான் அவனோட ஹாலோ ஃபார்மையுமே வந்து வெளியே வரவே அது கூட வந்து நான் சண்டை போடணும், உன்னோட இந்த ஒரு ஃபார்ம் கூட எனக்கு வந்து இஷ்டம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அப்பதான் ஒருவேளை உன் ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ற அப்படிங்கும் போது வேணும்னா அந்த குட்டி பிள்ளையை அட்டாக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மேல கை வைக்க போக கையில நம்ம ஹீரோ ஒரு கூட போட்டு விட்டுருவான். அப்படியே பிளட் வந்து போயிட்டு இருக்கும். பட் ஸ்டில் அவன் வந்து சொல்லுவான் உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்காக தான் நீ எல்லாத்தையும் பண்ற அப்படின்னா அந்த புள்ளைய தான் நான் அடுத்து அட்டாக் பண்ண போறேன், இன் சம் கேசஸ் உன்னோட ஹாலோ ஃபார்மை நீ வர வைக்க மாட்டானா அப்படிங்கும் போது எனக்கு அசிங்கமா இல்லையாடான்னு கேட்க, அசிங்கமாவா? ஆமா அசிங்கமா தான் இருக்குது, நான் என்னோட ஆப்பனண்ட் கூட பாதி பவர்ல தான் சண்டை போடுறேன் அப்படின்னு நினைச்சா அசிங்கமா இருக்குது, அதை தவிர இருக்கிற மத்த அசிங்கம் எல்லாமே சுத்த வேஸ்ட் ஆஃப் டைம்னு சொல்லும்போது நம்ம ஹீரோக்கும் புரிஞ்சது ஓகே இவன் கண்டிப்பா நம்மளை விட்டுட்டு அந்த பொண்ணை வந்து ஏதாவது பண்ணுவான்னு சொல்லி அவர் அப்படியே ஓரமா நிக்க வச்சுட்டு ரொம்ப நேரம் என்னால இதே ஃபார்ம்ல வந்து மெயின்டைன் பண்ண முடியாது, பட் உனக்கு அதுக்கான ஒரு சின்ன கிளிம்ஸ் காட்டுறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அவனோட ஹாலோ ஃபார்முக்கு போறானா. அந்த இடத்துல பயங்கரமான ஸ்பிரிச்சுவல் பிரஷர் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்க்கும்போது முதல்ல அந்த அரண்காருக்கு லைக் ஒரு மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் அதுக்கப்புறம் வந்து எக்ஸைட் ஆக ஆரம்பிச்சிடறான். இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா ஒருத்தன் கூட தான் வந்து சண்டை பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு அவன் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அவன் செஸ்ட்ல ஒரு கோடு வந்து விழுகுது. நான் தான் சொன்னேன்ல ஒரு சில செகண்டுக்கு தான் காட்ட முடியும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ திருப்பி அப்படியே ஹியூமன் ஃபார்முக்கு வந்துருவானா. அந்த அரண்காரும் அப்படியே அதே இடத்துல கீழே விழுகும் போது அவன் அப்படியே யோசிக்கிறான் இந்த மாதிரி முதல்ல அந்த ஹொக்கியோக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த எய்சன் பார்த்தா ஒரு எஸ்பாடா டீமை வந்து கிரியேட் பண்ணியிருப்பான். பட் ஒன்ஸ் ஹொக்கியோக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஒரு புது விதமான எஸ்பாடா டீமை வந்து லார்ட் எய்சன் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் இப்ப கிரியேட் பண்ண இந்த ஒரு டீமை வந்து அவர் தூக்கி போட்டுருவாரு அப்படிங்கிற ஒரு விஷயமே இந்த ஒரு நம்ம ஹீரோ கையில தோத்து போனோம்ல அந்த ஒரு அரண்காருக்கு வந்து தெரிஞ்சிருந்திருக்கும் புரியும். பட் இருந்தாலுமே எப்படியாவது ஏதாவது பண்ணியாவது எய்சன் கூட இருக்கணும்னு நினைச்சிருந்திருப்பான். ஆனா முடிஞ்சிருக்காதா. அப்படியே கண் வெளிச்சா பார்த்தா அவன் மேல வந்து அந்த நீல் அப்படியே எச்ச துப்பிக்கிட்டு இருப்பான். ஏய் என்னடி பண்ற அப்படின்லாம் கேட்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்கு கோவப்படுற, இவளோட சலைவால வந்து நிறைய ஹீலிங் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் இருக்குது, சோ அவ வந்து உன்னை குணப்படுத்துவான்னு சொல்லும் போது ஆமா என் எச்சை தலதிக்க அப்படின்னு சொல்லி அவன் வந்துட்டு வாந்தி எடுத்துக்கிட்டு இருப்பாளா. சோ அது பயங்கர அளப்பறையா இருக்கு. அதுக்கப்புறம் தான் வந்து அப்படியே சொல்லுவான் ஓகே ஃபைன் என்னோட தோல்வி எல்லாம் வந்து ஒத்துக்கிறேன், பட் இருந்தாலுமே இந்த மாதிரி இந்த எஸ்பாடா டீம் வந்து இருக்குதுல்ல அவங்க வந்து பயங்கர பவர்ஃபுல்லானவங்க. இன்னும் சொல்ல போனா எனக்கு திருப்பி அந்த எஸ்பாடால வந்து இருக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்குது. எஸ்பாடா
எஸ்பாடா அப்படிங்கிறது லார்ட் எய்சனோட ஒரு சாதாரண ஒரு டூல் பாக்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஸ்டில் அந்த எஸ்பாடா அந்த ஒரு குரூப்ல இருக்கிறதே வந்து அப்படி ஒரு ஃபீலா இருக்கும். சோ அதுல நானுமே வந்து ஒரு மெம்பரா இருக்கணும். அதனால தான் உன்னை வந்து உன்னோட ஹாலோ ஃபார்ம்ல தோக்கடிச்சேன் அப்படிங்கும் போது மேபி நான் வந்து பவர்ஃபுல்லா இருக்கிறேன், எஸ்பாடால இருக்கிறதுக்கு ஒர்த்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு லார்ட் எய்சன் என்ன சேர்த்திக்குவாரு அப்படின்னு நினைச்சேன். பட் அப்படி எதுவுமே வந்து நடக்கிற மாதிரி தெரியல. ஆனா உன்னோட ஹாலோ ஃபார்ம் அதுல வந்து நான் தோத்து போயிட்டேன். இன்னும் சொல்ல போனா நீ அட்டாக் பண்ண வரும்போது உன்னோட அட்டாக்க கூட என்னால வந்து சென்ஸ் பண்ணவே முடியல. நீ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிற, என்னால வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு நம்ம ஹீரோ வந்து அட்டாக் பண்றதுக்காக அவன் சோட எடுத்து ரெடியா இருப்பானா. டேய் இப்போ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்கும்போது என்ன பண்ண போறேன்னா தேவையில்லாம எனிமியை வந்து ஹீல் பண்ணி வச்சிருந்திருக்கேன், சோ அதனால தான் அவன் அட்டாக் பண்ண போறேன்னு சொல்ல ஐயோ அது ஃபுல்லா ஒண்ணு ஹீல் ஆகலையா, அவன் பாடி இன்னும் பயங்கர டேமேஜ்ல தான் இருக்குது. பாடி டேமேஜ் ஆயிட்டு போகுது தம்பி, சண்டை போடுறதுக்கு உன்னோட சோல் உனக்கு தைரியம் மட்டும் இருந்தாலே போதும், உடம்பெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லி நம்ம ஹீரோ அடிக்கலான்னு வர அந்த அரண்காரோட ஸ்வாட நம்ம ஹீரோ வந்து ரொம்ப ஈஸியா பிரேக் பண்ணிட்டு அவனை டேமேஜ் பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் எதுவும் பண்ணாம நம்ம ஹீரோ அங்கிருந்து போயிடுவானா. அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் அந்த அரண்கார் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு ரட்பான் அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா ஹாலோவோட மாஸ்க போட்ட ஒருத்தன் அவனோட ஒரு ஸ்குவாட் வந்து இருக்கும். அதையும் கூப்பிட்டு அங்க வரும்போது அந்த அரண்கார் அந்த ரட்பானை பார்த்துட்டு நீங்க என்னப்பா பண்ற அப்படின்னு கேட்கும்போது அந்த ஒரு இன்ட்ரூடர் அவனை வந்து போட்டு தள்ளுறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லுவானா. யார் உன்னை வந்து அனுப்பி வச்சா, அது யார் அனுப்பி வச்சான்லாம் சொல்ல முடியாது, வழியை மறைக்காம தள்ளி நிலை, நாங்க வந்து போய் அவனை வந்து பிடிச்சாகணும். இல்லையே அதெல்லாம் உங்களால என்ன தாண்டி போக முடியாது, உன்னோட ஸ்வாட் ஏற்கனவே உடஞ்சிருச்சுங்கிறத நாங்க பார்த்துட்டு தான் இருந்தோம், சோ அதனால வழியை மறைச்சிட்டு நிக்காத, உன்னால வந்து எதுவும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலுமே ஸ்டில் அவன் வந்து இந்த ரட்பானை வந்து எதிர்த்து நிக்கலாம் அப்படின்னு ரெடி ஆயிருவான். பிளஸ் நம்ம ஹீரோவை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருப்பான்ல, அதுவுமே வந்து இந்த ரட்பானும் இவனோட ஆளுங்களும் இங்க வருவாங்க அப்படிங்கிறது இந்த அரண்காருக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது. சோ எப்படியும் நம்ம ஹீரோ இங்க தான் பேசி நின்னுட்டு இருப்பான் அப்படின்னு யோசிச்சுட்டு தான் நம்ம ஹீரோவை இன் சம் கேசஸ் அட்டாக் பண்ணா உடனே அந்த ஒரு பொண்ணை கூட்டிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆகும் அப்படின்னு அவனுக்கு தோணியிருக்கும். அதே மாதிரி நம்ம ஹீரோவும் பண்ணியிருப்பான். நம்ம ஹீரோ நினைச்சிருந்தா வெறும் இந்த அரண்காரோட ஸ்வாட மட்டும் போட்டு தள்ளாம அவனையே வந்து கம்ப்ளீட்டா முடிச்சிருக்க முடியும். ஆனா அதை நீ வந்து பண்ணல, எனக்கு அடிப்பட்ட காயத்துக்கு கூட நீ வந்து மருந்து போட்டிருந்த. சோ அப்படி இருக்கும்போது உனக்கு பேர் மினிமம் என்னால முடிஞ்ச அளவுக்கு இந்த ஒரு ஹெல்ப்பையாவது பண்ணி உனக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்ற விதமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ரெட் பானை வந்து போய் அட்டாக் பண்ணுவானா. அங்க இருக்கிற எல்லாருமே வந்து அவனை முடிக்கிற மாதிரி தான் தெரியும். பிளஸ் அவனோட வாய்ஸ் ஓவர்ல அப்படியே சில விஷயங்களையும் சொல்றான், இந்த மாதிரி நீ என்ன வந்து விட்டுட்டு போனில உயிரோட, அதே மாதிரி மத்தவங்களையுமே வந்து ரொம்ப ஈஸியா வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்காத, என்ன வந்து கொலை பண்றதுக்கு நீ தயங்கி இருந்திருக்கலாம், ஏன்னா நான் அந்த அளவுக்கு ஒன்றும் பெரிய மோசக்காரன் கிடையாது, ஆனா மத்தவங்க வந்து கம்ப்ளீட்டா டிஃப்ரெண்டானவங்க, அவங்க கிட்ட ஈவு இறக்கணும்னு சொல்லி நீ எதையும் எதிர்பார்க்க கூடாது. என்னோட காயத்தை குணப்படுத்த முயற்சி பண்ண எந்த ஒரு வேலையை நீ அவங்க கிட்ட வந்து பண்றதுக்காக ட்ரை பண்ணிராத. சோ எந்த அளவுக்கு நீ ரூத்லெஸ்ஸா, எந்த அளவுக்கு இரக்கம் இல்லாம, எந்த அளவுக்கு கொடூரமா அரக்கத்தனமா உன்னால இருக்க முடியுமோ அப்பதான் அவங்கள உன்னால எதிர்த்து நிக்க முடியும் அப்படின்னு அவன் சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம சாடோ இச்சிடாவும் அவங்க மீட் பண்ண அந்த அரண்காரை வந்து சமாளிக்கிறதுக்காக பயங்கரமா திணறிட்டு இருக்க, அதுவே நம்ம எய்சன் இருக்கிறான்ல அவன் கிட்ட ஒரு அரண்கார் வந்துட்டு இந்த மாதிரி நம்ம ஹீரோ வந்து அந்த 103 அரண்காரை வந்து டிஃபீட் பண்ணிட்டான், போட்டு தள்ளிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல, நான் எதிர்பார்த்ததோட அவனோட நேரம் வந்து அதிகமா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியுது. நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்து முடிப்பான்னு நினைச்சேன். எனிவே கண்டிப்பா வந்து கொலை பண்ணிருக்கலாம் வாய்ப்பு இல்ல. அந்த ரட்பானையும் அவனோட டீமையும் வந்து அந்த இடத்துல அனுப்பி வச்சது யாருன்னு கேட்டு நம்ம எய்சனோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து காட்டும் போது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஜைல போறா அப்படின்னு சொல்லி ஒரு பிங்க் கலர் ஹேர் வச்ச ஒரு அரண்கார் வருவான். நீ ஏன் பண்ணணும்னு கேட்கும் போது அப்ப அவன் டக்குன்னு அப்படியே கீழே வந்துகிட்டு என்ன வந்து மன்னிச்சிடுங்க லார்ட் எய்சன், எனக்கு அந்த ஒரு பையன் வந்து கொஞ்சம் அடிபட்ட மாதிரி தெரியுது, சோ இதான் கரெக்டான ஒரு சான்ஸா இருக்கும் அந்த இச்சிகோ பையனை வந்து போட்டு தள்ளுறதுக்காக நினைச்சுதான் நான் வந்து அவங்களை வந்து அனுப்பிச்சு வச்சேன். பட் உங்களோட பெர்மிஷன் வந்து கேட்காதுக்கு என்ன வந்து மன்னிச்சிடுங்க, நீங்க எந்த ஒரு தண்டனை கொடுத்தாலும் வந்து ஏத்துக்க தயாரா இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லும் போது அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, உனக்கு காரணம் இருக்கிற வரைக்கும் ஃபைன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜைல போறா. அதுக்கப்புறம் அங்க இருந்து போவானா நம்ம ஈசன் அப்படியே அவனை வந்து நிறுத்திட்டு சரிடா ஜைல போறா, இந்த மாதிரி ஏதோ ஒரு ரிசர்ச் வந்து பண்ணிட்டு இருக்கிறீல, உன்னோட ரிசர்ச்சுக்கு இப்ப நீ பண்ண விஷயங்கள் எதுவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகலன்னு வையன், அப்புறம் உனக்கு இருக்குதுன்னு சொல்லும் போது அவனுக்கு அப்படியே அள்ளு விட்டுரும் சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புவானா. அப்படி போகும்போது அந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, இங்க நடந்த எல்லா டிராமாவையும் வந்து கவனிச்சுட்டு தான் இருப்பான். அவன் கேட்பான், சரி தலை உன்னை சேர்ந்த ஒருத்தன் அந்த 103 அரண்கார் வந்து செத்து போயிருந்திருக்கான், அப்படி இருக்கும்போது முகத்துல கொஞ்சம் கூட சோகமா இருக்கிற மாதிரி தெரியலையே, கொஞ்சம் ஏதோ எக்ஸைட்டிங்கா இருக்கிற மாதிரி தோணுதேன்னு சொல்லும் போது சோகமாவா எதுக்கு, அது மட்டும் இல்லாம எக்ஸைட்டிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம் தான், ஏன்னா லிட்டில் பிட் நான் அப்படிதான் ஃபீல் பண்றேன், அந்த ஒரு பசங்க நினைச்ச மாதிரி தான் எல்லாமே போகுது, ஏன் உனக்கு அந்த ஃபீலிங் இல்லையான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் எனக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்குது, அந்த பசங்க நான் நினைச்சதோட சூப்பரா பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பான். இங்க நம்ம இஷிடா அந்த ஒரு பொண்ணு அரண்கார் கூட வந்து சண்டை போட்டுட்டு இருப்பான்ல, பார்த்தா அந்த ஒரு பொண்ணு வந்து யோயோ மாதிரி ஒன்னு பெருசா வந்து வச்சிருந்திருப்பாள், அதை யூஸ் பண்ணி தான் நம்ம இஷிடா வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அதே நேரத்துல அந்த ஒரு ஹால்வேல நம்ம நீலோட ஹாலோ பிரதர் இருக்கிறான்ல, அவன் வேகமா ஓடி வருவானா, பார்த்தா அவனோட கையில தான் நம்ம ரெஞ்சி வந்து இருப்பான். இந்த மாதிரி அந்த நீலோட ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து
அப்பதான் சென்ஸ் பண்ணேன்னு சொல்லி இருந்திருப்பானா. சோ அதனாலதான் இவ்வளவு வேகமா தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு இடத்துல தடிக்கிட்டு கீழே விழுந்து அவனை கொண்டு போய் அப்படியே தரையில சொருகி விட, ஏன்டா அப்படி போய் படுத்துக்கிட்டேன்னு கேட்கும்போது உன்னை கொலை பண்ணிடுவான் பாத்துக்கோ, ஏன்டா டே அவ இருக்கிறான்னு சொன்னது ஒரு குத்தம், தூக்கிட்டு போய் என்ன வாந்தி எடுக்க வைக்கிறாடா அப்படிங்கிற சொல்லி சமாகால வந்து அப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கு. அதே நேரத்துல நம்ம இஷிரா கூட சண்டை போட்டு இருந்தா அந்த ஒரு அரண்கார் இருக்கிறாள், அவ பார்த்தா லைக் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா. அவளோட அந்த யோயோ யூஸ் பண்ணி ரொம்ப ரூடா வந்து நம்ம இஷிரா கூட வந்து சண்டை போட்டு அப்படியே பேசிக்கிட்டு இருப்பாள். உன்னால அவ்வளவுதான் முடியுமா, ஏன்னா ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறியா அப்படின்னு சொல்லி வெறுப்பேற்ற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கேன். ஒளிஞ்சுக்கிட்டு தான் நம்ம இஷிரா வந்து ஆரோலாம் பயன்படுத்துவானா, அது வந்து அவ தடுப்பா. பட் இருந்தாலும் உனக்கு கொஞ்சமாவது நேருக்கு நேரா சண்டை பண்ணணும்னு சொல்லிட்டு துப்பிலேடா அப்படின்னு சொல்லி வெறுப்பேத்திக்கிட்டு இருக்க. அது எதுக்குமே நம்ம இஷிரா வந்து விழுக்கிற மாதிரியே இல்ல. அவளை எப்படி அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டு இருப்பானா. அப்பதான் ஒரு அட்டாக் போது அவன் வந்து ரியலைஸ் பண்றான் அந்த பொண்ணு வந்து பயங்கர வெயிட்லெஸ்ஸா வந்து இருக்கிறா. சோ அவளுக்கு டைரக்டா ஒரு சிங்கிள் அட்டாக் வந்து அவ மேல விழுந்தா கூட போதுமானதுன்னு நினைக்கிறேன். அவ என்னதான் ஒரு அரண்காரா இருந்தாலுமே ஸ்டில் அது வந்து அவளுக்கு நிறைய டேமேஜ் வந்து காசு பண்ணணும்னு சொல்லிட்டு எப்படி அட்டாக் பண்றது அப்படின்னு சொல்லி மறுபடியும் யோசிக்கும் போது தான் ஒரு விஷயத்தை வந்து நோட்டீஸ் பண்றான். அந்த யோயோவை அந்த அரண்கார் வந்து பயன்படுத்துறாள். சோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கும்போது அவ இது வரைக்கும் பண்ண எல்லா அட்டாக்குமே வந்து டைரக்ட் தான். சோ டைரக்டா வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணியிருக்காளா. ஒருவேளை அந்த யோயோ வந்து கர்வ் ஆகாதோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிரா ஒரே ஒரு ஆரோவை அப்படியே சைட்ல வந்து விடுவானா. என்னடா தம்பி எய்ம் கூட பண்ண தெரியலையான்னு சொல்லி அவ கலாய்ச்சிட்டு இஷிராவை அந்த யோயோ வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும்போது சைட்ல போன ஆரோ அவளை வந்து அட்டாக் பண்ணுதா. சோ அதுல இருந்து அவ எஸ்கேப் ஆயிடுறா. பட் இருந்தாலும் ஒரு தடவை அந்த யோயோவை யூஸ் பண்ணி அவ அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டா அப்படின்னா திருப்பி அந்த யோயோ வந்தா தான் அவளால பயன்படுத்த முடியும். சோ இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிரா வந்து இதே ட்ரிக்கை யூஸ் பண்ணிட்டு அவ எந்தெந்த அந்த தூண் மாதிரிலாம் இருக்குமா அதுல வந்து நிக்கும் போது எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு க்ளோஸான ஒரு டஃப் கொடுத்து அவன் நிக்கிற எல்லா தூணுமே வந்து கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் தொடர்ந்து. ஓகே இதோட எல்லாத்தையும் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இஷிரா 3 ஆரோ வந்து அட் அ டைம்ல வந்து யூஸ் பண்ணுவானா. இந்த ஆரோவை பார்த்தா அந்த ஒரு பொண்ணு டக்குன்னு அப்படியே 3 ஆரோவையும் வந்து அந்த யோயோவை கர்வ் பண்ணி அட்டாக் பண்றா. இதை பார்க்கும்போது இஷிராக்கு ஷாக். ஏன்னா அந்த யோயோ கர்வ் ஆகாத நான் வந்து நினைச்சிருந்திருப்பான். பட் அது வந்து கர்வ் ஆகுது. என்ன தம்பி ஷாக்கிங்கா இருக்கா, சும்மா உன்னை சர்ப்ரைஸ் பண்ணலாம் தான் வச்சிருந்தேன் சீக்கிரட்டா. அது மட்டும் இல்லாம தேவையில்லாம அங்கேயும் ஓடி ஒளிஞ்சு இருக்கிற எல்லா தூணையும் வந்து நீயே அழிக்க ஆரம்பிச்சுட்ட. தூண் எல்லாமே அழிஞ்சிருச்சு அப்படின்னாலுமே டைரக்டா இந்த இடத்துல நீ என்கிட்ட மாட்டிக்க போறேன்னு சொல்லிட்டு அவளோட யோயோ வந்து அவளால ஜிக்ஸாக கூட யூஸ் பண்ண முடியுதா. ஒரு பாயிண்ட்டுக்கு மேல எஸ்கேப் ஆக முடியாம போன நம்ம இஷிரா அவனோட ஸ்பிரிட் பவ் வச்சு அந்த யோயோ வந்து பிளாக் பண்றான். பட் ஸ்டில் அதையும் பிரேக் பண்ணிட்டு அவனை வந்து அட்டாக் பண்ணுது. ஆனா அப்பா பார்த்தா நம்ம இஷிராக்கு பின்னாடி இருட்டு ரூம்ல ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரி காமிக்க, இன்னொரு பக்கம் நம்ம ரூக்கியா அவ ஒரு பக்கம் நம்ம உரிமையை வந்து தேடிக்கிட்டு இருப்பாள். அப்ப வந்து சாடு பிளஸ் இஷிடா அவங்க 2 பேரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து கம்மியாகுது, ஃபிளக்சுவேட் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே வந்து அவளால சென்ஸ் பண்ண முடியுது. சோ கண்டிப்பா அவங்க ஏதோ ஒரு ஆப்போனன்ட் வந்து ஏத்து நின்னுக்கிட்டு இருக்காங்க. பட் ஓகே ஃபைன், அவங்கள பத்தி இப்ப பெருசா கவலை பண்ணுங்கிற அவசியம் இல்ல. முதல்ல உரிமையை வந்து கண்டுபிடிச்சாகணும்னு சொல்லிட்டு அவ வேகமா அந்த இடத்துல ஒரு வெளிச்சம் வந்து தெரியுமா வெளியே போறதுக்கான வழியா அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது பார்த்தா அந்த இடத்துல லைக் ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கும். அப்படியே 2 இடத்த வந்து கனெக்ட் பண்ண மாதிரி இருக்கும். வெளியில வந்து நீல கலர் வானமும் இருக்கும், சைடுல வந்து சில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. ஆமா ஹாலோ வேர்ல்ட்ல எப்படி நீல கலர் வானம் அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஒண்ணுமே வந்து புரியாதா, எப்படி இது இருக்குதுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது அது எப்படி நான் சொல்லிட்டான்னு பின்னாடி ஒருத்தன் வருவானா. டக்குனு திரும்பி பார்த்தா அவன் அங்க வந்து இருக்க மாட்டான். பிளஸ் இன்னொரு பக்கம் போய் நின்றுகிட்டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு ரூம்குள்ள நம்ம ரூக்கியாவை கூப்பிட நம்ம ரூக்கியாவுமே அதுக்கப்புறம் போறா. பார்த்தா அது வந்து ஒரு அரண்காரா தான் இருக்குமா. அந்த ஒரு அரண்கார் சொல்லும் வெளியில வந்து பயங்கர சூரிய வெளிச்சமா இருக்குல்ல, என்னால சூரிய வெளிச்சத்துல வந்து பெருசா இருக்க முடியாது. சோ அதனாலதான் உள்ளுக்குள்ள எந்த ஒரு சூரியனும் வராதுங்காட்டி தான் இங்க வந்து இருக்கிறேன். பிளஸ் நான் வந்து ஒரு எஸ்பாடாவை சேர்ந்தவன். என் பேர் வந்து அரநீரோ. நான் வந்து 9th நம்பர்னு சொல்லுவான். ஆக்சுவலி அரநீரோ அப்படிம்பாங்க, நம்ம நீரோன்னு வச்சுக்கலாம். இப்படி அந்த நீரோ நான் எஸ்பாடா 9 சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாஸ்கை கழட்ட அது பார்த்தா அந்த காயன் இருக்கிறான்ல நம்ம ரூக்கியா வந்து கொலை பண்ண அந்த ஒரு லூட்டனட் அவனா இருக்குமா. நம்ம சேட் இருக்கிறான்ல அவனை வந்து ஒருத்தன் அட்டாக் பண்ணிட்டு இருப்பான ஒரு அரண்கார். ஆனா அவனுமே வந்து பயங்கர இந்த ஃபிஸ்ட் பவர் வந்து வச்சிருந்திருப்பா போல. சோ ஈஸியா நம்ம சேட வந்து அப்படியே வயிற்றுலி வாயிலி குத்தி அப்படியே ஓரமா தூக்கி போட்டுட்டு என்னடா இதுக்கே விழுந்துட்ட, இது வெறும் வார்ம் அப் மட்டும் தான் மாமே, இதுக்கப்புறம் தான் டீசர் இருக்குது, அதுக்கப்புறம் மெயின் பிக்சர் இருக்குது, அதெல்லாம் எப்படி நீ சமாளிக்க போறாங்க போது. ஆனா அப்ப நம்ம சேட் வந்து அவனை அட்டாக் பண்றான். பார்த்தா நம்ம சேட் வந்து டிஸ்டன்ஸ்ல இருந்து கன் ஷூட் பண்ற மாதிரி அவனோட வெப்பன் இருக்குதுல்ல, சோ அதை வச்சு அவனால ஃபயரும் பண்ண முடியுது. அதே நேரத்துல காயனை பார்த்தோன்னே நம்ம ரூக்கியாக்குல காயன் அது வந்து உண்மையிலேயே நீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் வந்து நம்பிடுவாளா. பட் இருந்தாலும் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு கிடையாது, அன்னைக்கு அவர் அப்படி மாறினாரு, நானே தான் என் கையில வந்து அவரை கொலை பண்ணிட்டேன். சோ என்னன்னாலும் ஒரு திருப்பி வரக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அப்ப அந்த நீரோ என்னப்பா ரூக்கியா ரொம்ப நாள் கழிச்சு என்னோட சீனியரை வந்து மீட் பண்ணியிருக்கேன், மூஞ்சில எந்த ஒரு ரியாக்ஷனும் வந்து இல்லாம இருக்கிறீங்க. பிளஸ் அது மட்டும் இல்லாம இந்த ட்ரெஸ் வேற பயங்கர டயர்ட்டா நச 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 நசன்னு. சரி அப்புறம் எப்படி இருக்கிற அப்படின்லாம் கேட்கும் போது இதே ஒரு ஃபீல் அவளுக்கு லைக் இது காயன் வந்து இப்படிதான் பேசுவாரு, அவர் எப்பவுமே வந்து இதே மாதிரிதான் பயங்கரமா சிரிப்பா பயங்கர ஜாலியா வந்து இருப்பாரு. சோ உண்மையாலுமே இது வந்து அவரு தானா அப்படின்னு சொல்லிட்டு
நம்ம ரூக்கியா வந்து ஆல்மோஸ்ட் அவர் வந்து நம்புற மாதிரி போக அப்ப டக்குன்னு அந்த நீரோ அவனோட பிளேடை வந்து எடுப்பான நம்ம ரூக்கியாவை அட்டாக் பண்ணலான்னு பார்க்கும்போது அது வெறும் ஒரு உடன் ஸ்வாடா தான் இருக்கும். பிராக்டிஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல, சரி வா எந்த அளவுக்கு நீ ட்ரெயின் பண்ணிருக்கேங்கிறத பாத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு பார்த்தா அந்த ஸ்குவாட் 13ஓட ட்ரைனிங் இருக்கிற டோஜோ இருக்குதுல, அந்த இடத்துக்கு அவங்க போன மாதிரி இருக்குமா. என்ன பண்ண வேடிக்கை பார்த்து இருக்கிற சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீரோ வந்து நம்ம ரூக்கியா வந்து அட்டாக் பண்ணும்போது லைக் ரூக்கியாவை அப்படியே தடுக்க முடியாம சும்மா அப்படியே கையை வந்து வச்சுக்கிட்டு இருப்பாள. அப்பதான் அவளுக்கு இல்ல இது வந்து காயன் தான், ஏன்னா காயனோட ஃபுட் ஒர்க் தான் இது. காயன் வந்து எப்பவுமே இதே மாதிரி தான் அட்டாக் பண்ணுவாரு, அதோட அவரோட மூவ்ஸ் எல்லாமே இப்படிதான் இருக்கும். உண்மையாலே அவர் வந்து உயிரோட தான் இருக்கிறாருன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது டக்குன்னு அந்த நீரோ அவளை அடிச்சு தள்ளிட்டு என்ன ரூக்கியா உன்னால வந்து அவ்வளவுதான் முடியுமா என்ன, இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டியா அப்படின்னு கத்தும் போது முதல்ல அந்த காயனை நம்ம ரூக்கியா மீட் பண்ண அங்க இருக்கிற எல்லாருமே என்னதான் ரூக்கியா வந்து ஒரு நோபல் ஃபேமிலி மாதிரி ட்ரீட் பண்ணாலும் முதல்ல நம்ம ரூக்கியாவை ஒரு சாதாரண ஒரு ஆளா ட்ரீட் பண்ணது அந்த காயனா தான் இருந்திருக்குமா. அதெல்லாம் அப்படியே அவளுக்கு ஞாபகம் வரும். அவரோட சோடை எடுத்து திருப்பி அப்படியே ஹாப்பியா அட்டாக் பண்ணலான்னு வர அவரோட சோடை அப்படியே தட்டி விட்டுட்டு என்ன ரூக்கியா இவ்வளவு ஸ்லோவா இருக்கிற, இதுவே ஒரு ரியல் பேட்டிலா இருந்தா உனக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட தலையை வந்து அப்படியே பேட் பண்ணும்போது நம்ம ரூக்கியாக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கும். ஏன்னா அவன் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுற விஷயங்கள், சண்டை போடும்போது பேசின விஷயங்கள், அவன் பண்ற விஷயங்கள், அவன் அட்டாக் பண்ணது அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்து அச்சசல் அந்த காயின் மாதிரியே தான் இருக்கும். சோ அது காயின் தான் அப்படின்னு அவ அப்படியே நம்பிடுவாளா. ஓகே ஃபைன் என்ன நம்பிட்டேன்னு நினைக்கிறேன். உங்களோட ஒரு முக்கியமான ஒரு மேட்டரை வந்து பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஓரமாக வந்து பேசிக்கிட்டு இருக்கும் போது தான் அன்னைக்கு நைட்டு அந்த காயின் இருக்கிறான்ல அவனை ரூக்கியா வந்து கொலை பண்ணியிருக்கும் போது காயினோட ஸ்பிரிச்சுவல் பாடி வந்து செவர் ஆயிருந்திருக்கும் ஆப்வியஸா. அப்பதான் அந்த இடத்துல ஒரு ஹாலோமே இருந்திருக்கும்ல, அந்த ஒரு ஹாலோ வந்து எய்சனோட ஒரு ரிசர்ச் சப்ஜெக்ட் தான். சோ அது வந்து ரீஜெனரேட் ஆகிறதுக்காக திருப்பி இந்த ஒரு ஹாலோ வேர்ல்டுக்கு வந்திருக்குமா. ஆனா அது சாகும்போது நம்ம காயினோட ஃபார்ம்ல தானே இருந்திருந்தது. சோ அதனால அந்த ஹாலோ திருப்பி ரீஜெனரேட் ஆக அது கூடவே இந்த ஒரு காயினுமே வந்திருப்பான். பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த ஹாலோவோட சோல் இருக்கும்ல, லைக் அந்த ஹாலோவோட சென்ஸ் இருக்கும்ல, அது அப்படியே சப்ரஸ் பண்ணிட்டு இந்த காயின் வந்து மேல வந்திருப்பானா. இதுல நம்ம ரூக்கியா வந்து அப்படியே சீரியஸா கேட்டுட்டு வந்திருக்க, ஒருவேளை என்னோட வில் பவர் வந்து பயங்கர பவர்ஃபுல்லா இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அவங்க கால்குலேட் பண்ணதோடவுமே நான் வெளியே வந்துட்டு இந்த ஒரு பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. ஆமா சீரியஸா தானே பேசிட்டு இருந்தீங்க, திடீர்னு ஏன் ஜோக் பண்றேன்னு அப்படி காமெடி பண்றீங்கன்னு கேட்க, இல்ல நீ ரொம்ப சீரியஸா இருந்தியா அதனால தான் சும்மா ஃபன் பண்றேன்னு சொல்லுவான். சோ அதுக்கப்புறம் தான் பேசிக்கா வந்து இந்த ஒரு ஃபார்ம் எடுத்ததுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு சான்ஸ் வந்து கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து எய்சன் வந்து போட்டு தரலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறானாமா. அது மட்டும் இல்லாம வெளியில இந்த ஒரு ப்ளூ ஸ்கை வந்து இருக்குதுல, சோ இந்த ப்ளூ ஸ்கைக்கு அடியில வந்து என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்தாலுமே அது எய்சனோட பார்வைக்கு வந்து போய் சேரும். சோ அதனாலதான் இந்த ஒரு பில்டிங் குள்ள உன்னை வந்து கூப்பிட்டு வச்சுட்டு இந்த ஒரு மேட்டர் எல்லாத்தையும் வந்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். சோ எய்சனோட பிளான் எல்லாத்தையும் வந்து முறியடிக்கிறதுக்காக என்கிட்ட ஒரு பிளான் வந்து இருக்குது, அதுக்கு எனக்கு ஒரு நம்பிக்கையான ஒரு ஆள் தேவைப்படுது, நீங்க இருக்கிற அப்படிங்கும் போது கண்டிப்பா வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா வந்து கூப்பிட சரின்னு சொல்லிட்டு ரூக்கியாவும் பின்னாடியே போவாளா. அப்ப டக்குனு அவன் சோட எடுத்து அட்டாக் பண்ணும்போது எப்படியோ ஜஸ்ட் மிஸ்ல ரூக்கியா எஸ்கேப் ஆயிடுறா. பட் கண்ணத்துல கோடு விழுந்துருது. பரவாயில்லையே ரூக்கியா நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கே அப்படின்னு அவன் சொல்ல அவளுக்கு ஷாக்கு. இன்னொரு பக்கம் இந்த இச்சிமாரு இருக்கிறான்ல, அவன் சம்திங் எதையோ பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு அந்த ஸ்கீஃபர் வரானா வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் எல்லாருமே நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, ஹே ஸ்கீஃபர் உனக்கு என்ன பிடிக்காதுன்னு நினைச்சேன் எங்கிட்டலாம் வந்து பேசுறேன்னு கேட்க, எனக்கு யாரையும் பிடிக்காதுன்னு கிடையாதுன்னு சொல்லுவானா. ஓ பிடிக்காதுன்னு கிடையாதா, இந்த லூப்பிய அந்த கிரிம்ஜா வந்து போட்டு தள்ளிட்டானா, அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட யாருமே பேசுறது இல்ல, சோ அட்லீஸ்ட் நீயாவது என் கூட பேசுவேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அந்த இடத்துல சம்திங் ஏதோ கோடு கூட இருக்கிறத பார்த்துட்டு அந்த ஸ்கீஃபர் என்னடா இங்க இருக்கிற பாத்வே எல்லாத்தையும் நீ வந்து கண்ட்ரோல் பண்றியான்னு கேட்கும்போது, நோ நோ அப்படிப்பட்ட விஷயங்களா நான் எதுவும் பண்றது இல்லப்பா, எனக்கு இந்த மாதிரி சோகமான எண்டிங் எல்லாம் பிடிக்காது, அதனால கொஞ்சம் ஹாப்பி எண்டிங் கிரியேட் பண்ணலாம்னு பார்த்தோம்பா. அதுவே இங்க அந்த நீரோ நம்ம ரூக்கியா வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருப்பான்ல, ரூக்கியாக்கு ஒண்ணுமே புரியாது. காயன் நீங்க ஏன் அட்டாக் பண்ண பாக்குறீங்க, ஒருவேளை நீங்க சொன்ன விஷயங்கள்ல எந்த அளவுக்கு உண்மை வந்து இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, இது உண்மை எவ்வளவு இருக்குதா, எல்லாமே உண்மைதான் ரூக்கியா, என்ன நான் வந்து ஃபேக், நான் வந்து பொய் சொல்றேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா, நான் ஸ்குவாட் 13ஓட லூட்டனட், அது மட்டும் இல்லாம நீ எனக்கு கீழே இருந்த ஒரு சபார்டினேட், நான் உன்னோட சீனியர், இந்த விஷயங்கள்லாம் ஃபேக்கா, நான் உன் கையால தான் வந்து இறந்து போனேன், இதுவும் வந்து பொய்யான்னு கேட்கும்போது, இல்ல நமக்கு ரூக்கியாக்கு வந்து ஞாபகம் இருக்கும், லைக் அவன் சொல்றது எல்லாமே வந்து கரெக்ட் தான், பட் எங்க மிஸ் ஆகுதுன்னு யோசிக்கும் போது அங்கதான் அந்த காயின் ஒரு மேட்டரே வந்து சொல்றான். அந்த நீரோ சொல்றான், அநியாயமா நீ என்ன வந்து கொலை பண்ணிட்ட, என் வாழ்க்கையை நீ வந்து எடுத்துட்ட, சோ அந்த ஒரு பெரிய பாவத்துக்கு நீ அனுபவிக்க வேண்டாமா, அதுக்கான தண்டனைய உனக்கு வந்து வழங்க வேண்டாமா, சோ அதனாலதான் சொல்றேன் உன் உயிரை வந்து விட்டுரு அப்படிங்கும் போது நம்ம ரூக்கியாவும் அதே இடத்துல உட்காந்துட்டு, நீங்க கேட்கறது நியாயமான ஒரு விஷயம் தான், நான் பண்ண அந்த ஒரு தப்புக்காக நான் வந்து நானுமே வந்து அனுபவிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதுக்கான தண்டனையை வந்து நானுமே வந்து ஏத்துக்கணும் தான் நினைக்கிறேன், ஆனா இப்போ அது வந்து முடியாது, மேபி லேட்டரா பார்க்கலாம், ஏன்னா இந்த இடத்துக்கு இப்போதைக்கு நான் வந்தது எங்களோட ஃப்ரெண்டான ஒரிமே அப்படின்னு சொல்லி ஒருத்தங்களை வந்து காப்பாத்துறதுக்காக வந்திருக்கோம், மேபி அவளை வந்து நாங்க காப்பாத்திட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க சொன்னது எல்லாத்தையும் வந்து நான் பண்றேன், சோ அது வரைக்கும் என்ன இதை பண்ண சொல்லி எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கும் போது அப்ப அந்த நீரோ அப்படியே பயங்கரமா சிரிச்சுட்டு
ஹே சும்மா பயமுறுத்தின என்ன சொன்னாலுமே எல்லாத்தையும் வந்து அப்படியே கம்ப்ளீட்டா நம்பிக்கிட்டு இருப்ப போல. சரி இன்னுமே வந்து மாறாம அதே மாதிரி தான் இருக்கிறேன். எனிவேஸ் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் வந்து உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு மேட்டர் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அதை வந்து உன்னால தான் பண்ண முடியும், வேற யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு. அந்த விஷயத்தை விட்டுட்டு எதுக்கு நான் வந்து உன்னோட உயிரை எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம அந்த மேட்டர் என்னன்னு பார்த்தா, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர் வந்து இருக்கிறானுங்கல்ல, அவங்க 4 பேரோட தலையை மட்டும் அப்படியே தனியே எடுத்துட்டு வந்து கொடுத்துரு. ஏன்னா நீ அவங்களோட ஃப்ரெண்ட் அப்படிங்கும்போது அவங்களோட வீக்னஸ் என்னங்கிறதெல்லாம் உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். சோ நீ என்ன கொலை பண்ண அந்த ஒரு பாவத்துக்கு நீ அவங்கள கொலை பண்ணிட்ட அப்படின்னா எல்லாமே வந்து ஈஸியா முடிஞ்சிரும்னு சொல்ல. அப்ப ரூக்கியா இல்ல நீ வந்து காயினா இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா காயின் அப்படிங்கிறவரு என்னைக்குமே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் அவரோட காம்ரேட்ஸை வச்சு உங்களை இல்லைன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை யாரோ ஒருத்தர் சூஸ் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு யாரையுமே அவர் கொண்டு போய் விட மாட்டாரு. நீ இப்படி பேசுற அப்படின்னா கண்டிப்பா நீ காயினா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ரூக்கியா அவரோட பவர்ஸை யூஸ் பண்ணிட்டு அந்த காயினை வந்து அட்டாக் பண்றதுக்காக ட்ரை பண்றாளா. பார்த்தா அந்த காயின் வந்து எல்லாத்துல இருந்து எஸ்கேப் ஆகி ரூக்கியா உனக்கு சண்டை போட சொல்லி கொடுத்ததே நான் தான், அந்த பவர்ஸை வச்சுட்டு என்ன நீ வந்து என்ன பண்ணிட போறேன்னு சொல்லி இன்னுமே அந்த நீரோ காயின் அப்படிங்கிற அந்த ஒரு கேரக்டர் அதாவது ரூக்கியாட்ட வந்து பேசிக்கிட்டும் சண்டை போட்டுக்கிட்டும் இருப்பானு. ஈவன் நம்ம ரூக்கியா அவளோட ஷீகாயை ரிலீஸ் பண்ணி அவனை வந்து ஃப்ரீஸ் பண்றதுக்காகவும் ட்ரை பண்ணுவா. பட் அதுவும் வேலைக்காகாது. அவன் அதுல இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆயிட்டு உன்னால என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு நக்கலா நின்னுகிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ரெஞ்சி இருக்கிறான்ல, அவனுக்குமே வந்து நம்ம ரூக்கியா சண்டை போடுற அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சென்ஸ் பண்ண முடியுது. பார்த்தா அந்த ஒரு ஹாலோ இருக்குதுல்ல, அதுவுமே இன்னும் அவங்க கூட தான் வந்து சுத்திட்டு இருக்குமா. கொஞ்சமாவது டிஸ்டர்ப் பண்ணாம வா அப்படின்னு சொல்லிட்டு ரூக்கியா என்னாலும் இறந்துடாது அப்படின்னு நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ரூக்கியாவும் அந்த நீரோவும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த நீரோ தான் லைக் ரொம்ப ஈஸியா நம்ம ரூக்கியா வந்து அட்டாக் பண்ணிட்டு, ஏன் ரூக்கியா உனக்கு எல்லாத்தையும் வந்து நான் தானே சொல்லி கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது உன்னால வந்து எப்படி என்ன வந்து தோக்கடிக்க முடியும் நீ வந்து நினைச்சேன்னு சொல்லி தான் அவன் பயங்கரமா நம்ம ரூக்கியா வந்து டாமினேட் பண்ணிட்டு இருப்பான் அந்த ஒரு ஃபைட்ல. அது மட்டும் இல்லாம திடீர்னு அந்த இடத்துல வந்து அப்படியே பயங்கர மிஸ்ட் லைக் புகை எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிடும் அவுட் ஆஃப் நோவேர். ஆனா அந்த ஒரு புகையில வந்து போயிட்டு அந்த நீரை வந்து அப்படியே மறைஞ்சுக்கிறதும் மறைஞ்சு வந்து அட்டாக் பண்றதும் அட்டாக் பண்ணிட்டு திருப்பி போய் மறைஞ்சுக்கிறதும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து நம்ம ரூக்கியாவை பயங்கரமா கன்ஃபியூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருப்பானா. சோ அப்பதான் ரூக்கியா அவளோட ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்ணுவா. அப்படியே கம்ப்ளீட்டா இருக்கிற இடமே வந்து ஐஸால ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். பட் அது வந்து ஒரு பர்டிகுலர் ஏரியா தானே கவர் பண்ணும். அதுல இருந்தும் அவன் ஈஸியா எஸ்கேப் ஆயிட்டு, ஏன் ரூக்கியா அந்த ஒரு டெக்னிக்கை சொல்லி கொடுத்ததே நான் தான், அப்படி இருக்கும்போது என் மேலே பயன்படுத்துற பத்தையான்னு சொல்ல, இல்ல இவனுக்கு வந்து எல்லா விஷயம் தெரிஞ்சிருந்தாலும் ஸ்டில் இவன் வந்து காயின் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ரூக்கியா ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருப்பா. அப்ப ரூக்கியானால நம்ம சாட் அண்ட் இஷிடா இருக்கிறாங்களே, இவங்க 2 பேரோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி வந்து கம்மியாகிறது வந்து நோட்டீஸ் பண்றாளா. ஏன்னா அவங்க இது தோக்குறாங்களா அப்படின்னு யோசிக்கும் போது, என்ன உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் இங்க சண்டை போடுறாங்களே அதை வந்து சென்ஸ் பண்ணி பாக்குறியா என்ன? உன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவனுக்கு 2 பேரும் காலி தான். ஏன்னா அவங்க 2 பேருமே ப்ரீவியஸ் எஸ்பாடா கூட சண்டை போடுறாங்க அப்படின்னு சொல்ல, ப்ரீவியஸ் எஸ்பாடா தானா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆவாளா. அவங்க எல்லாம் எக்ஸ் எஸ்பாடா மெம்பர்ஸ் அப்படிங்கறங்காட்டி ரிலாக்ஸ் ஆகணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது. ஸ்டில் அவங்க எஸ்பாடால இல்ல அப்படினாலுமே அவங்க எல்லாம் வெல் ட்ரெயின்ட் அசாசின். இதுக்கு முன்னாடியே உன்னோட ஃப்ரெண்ட் அந்த ஒரு எக்ஸ் எஸ்பாடா சேர்ந்த ஒருத்தங்க கூட வந்து சண்டை போட்டு அவனை தோக்கடிச்சான் தான். ஆனா உன் ஃப்ரெண்ட் சும்மா ஒன்னும் ஜெயிக்கல, அவனுமே நிறைய உத வாங்கி தான் ஜெயிச்சிருக்கான். அப்படிங்கும் போது நம்ம ரூக்கியானாலேயே வந்து இச்சிகோவோட ஸ்பிரிச்சுவல் எனர்ஜில சில மாற்றங்கள் இருந்ததை வந்து கவனிச்சிருக்க முடியும், சென்ஸ் பண்ணிருக்க முடியும். கவலைப்படாத ரூக்கியா, உன்னால போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதே நேரத்துல சீக்கிரம் அவங்க வந்து இறந்தும் போயிருவாங்கன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ரூக்கியாவை கிரியேட் பண்ண ஐஸ் இருக்குதுல்ல, எல்லாத்தையும் பிரேக் பண்ணி அவன் மேல தூவி விடலான்னு பார்க்க, டக்குனு அதுல இருந்து எஸ்கேப் ஆவானா பார்த்தா அதை ஒரு ஃபேக்கா பண்ணிட்டு நம்ம ரூக்கியா சோட வச்சு அட்டாக் பண்றதுக்காக போயிருந்திருப்பா. ஆனா அந்த ஒரு நீரோக்கு இது வந்து ரொம்ப ஈஸியா இருக்குமா, நம்ம ரூக்கியா வந்து அசால்ட் அச்சு தள்ளிட்டு, ஓகே ரூக்கியா நீ ஏதோ உனக்கு தெரிஞ்ச விதையெல்லாம் காமிச்சிருக்க, ஒன்னும் அந்த அளவுக்கு பெரிய ட்ரைனிங் எடுத்த மாதிரி தெரியல, சரி நான் என்னோட கரெக்டான்னு சொல்லிட்டு அந்த நீரோ அவனோட ஷீகாயை வந்து ரிலீஸ் பண்றானா பார்த்தா அது வந்து ஒரு வாட்டர் ஸ்டைல் அட்டாக்கா இருக்கும். பிளஸ் அந்த ஒரு ஷீகாய் ஆப்வியஸ்லி அந்த காய் நிக்கிறான்ல அவனோட ஷீகாயா தான் இருக்குமா. அதை பார்த்து ரூக்கியாக்கு வந்து லைக் என்ன பண்றதுன்னே புரியாது. ஏன்னா ஒருத்தன் காப்பியா வந்திருக்கான் அப்படின்னாலுமே ஸ்டில் எப்படி இவனால வந்து ஷீகாய் அளவுக்குமே வந்து மேனிபுலேட் பண்ண முடியுதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே வந்து புரியாம இருக்க, இல்ல உண்மையாலுமே காயனாதான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்குமே வந்து போயிருவாதான். என்னதான் அவளோட ஹார்ட் வந்து இது காயனா இருக்க வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னமே, ஸ்டில் இந்த டெக்னிக் வந்து கம்ப்ளீட்டா அது வந்து காயினோட தான். அது மட்டும் இல்லாம காயின் வந்து எப்படி பேசுவானோ அதே மாதிரி தான் இவனும் இருக்கிறான். நம்ம ரூக்கியாவோட கண்ணுக்கு நேரா அவளோட பிரெயின் அவளோட ரேஷனல் மைண்ட் வந்து தோ கண்ணுக்கு மட்டும் நிக்குது பாரு இதுதான் காயின் அப்படின்னு சொன்னாலுமே ஸ்டில் என்னால வந்து ஏத்துக்க முடியாது நான் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். டக்குனு நீரோ நம்ம ரூக்கியாவோட ஸ்வாட் இருக்குதுல அது அப்படியே அவகிட்ட இருந்து எடுக்க, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கிறான்ல அவன் அப்படியே அந்த ஒரு நீல தான் தூக்கிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பானா. பார்த்தா டக்குனு எதையோ சென்ஸ் பண்ணிட்டு ரூக்கியா அது வந்து ரூக்கியாவோட ஸ்பிரிச்சுவல் பவர் தான். பிளஸ் அவ மட்டும் கிடையாது, இஷிடா அண்ட் சாட் அவங்களுமே வந்து லைக் யாரையோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இப்போதைக்கு அவங்கள போய் இல்ல அவங்களே வந்து பாத்துவாங்க, நம்ம போய் நம்ம வேலையை வந்து பார்க்க வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும் போது அப்ப அந்த கையில நீல தூக்கிட்டு வந்திருப்பான்ல. சோ பதட்டத்துல அவளை பிடிச்சி அமுக்கிட்டு இருக்க, மூச்சோட முடியலன்னு கத்துவாளா. சோ அவளுடைய கீழே வச்சுட்டு என்னாச்சு செத்து போயிட்டியான்னு பார்த்துட்டு இருக்கும் போது, இல்ல ஒண்ணும் இல்ல சும்மா நடிக்க தான் செஞ்சேன், சரி வா என்ன வந்து தூக்கி உப்பு மூட்டை வச்சு கூட்டிட்டு போன்னு சொல்லும் போது, உன தூக்கிட்டு போறதே பெரிய விஷயம்
விஷயம் உப்பு மூட்டை வேகன்னு சொல்லி நம்ம ஹீரோ கத்த அந்த பொண்ணு அலறிக்கிட்டே இருக்குமா. சரி சரின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து அப்படியே தலையில வச்சு கூட்டிட்டு போயிட்டு இருக்கும் போது என்னாலும் சரி என் வாழ்க்கையில் நான் குழந்தைய பெற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடுப்புல இருப்பான். அதுவே அவன் நம்ம ரூக்கியாவோட ஸ்வாட வந்து எடுத்து வந்திருப்பான்ல. பட் இருந்தாலுமே ரூக்கியா கிட்ட மேஜிக் ஸ்பெல்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை வந்து யூஸ் பண்றாளா பார்த்தா அந்த நீரோ வந்து அதை அசல்ட்டா டாட்ஜ் பண்ணிட்டான். பட் இருந்தாலும் அங்க இருக்கிற செவுரு வந்து உடையும் போது அதுல இருக்கிற சூரிய வெளிச்சம் பட டக்குனு போய் அவன் வேற இடத்துல நின்னுக்குவானா. ஆஹா என்ன இவன் சூரிய வெளிச்சத்துக்கு வந்து இப்படி பயந்து ஓடுறான். அது மட்டும் இல்லாம வெளிச்சப்படுற எல்லா இடத்துலயும் என்ன நடக்குதுங்கிறத ஈசன் வந்து கண்ட்ரோல் பண்ணுவான் அப்படின்னு அவன் சொல்லியிருந்தான். சோ இவன் எப்படியும் காயினா இருக்க வாய்ப்பு இல்லை, எப்படியும் அதுவும் பொய்யாதான் இருக்கும். ஆனா எதுக்கு என்னை வந்து முதல்ல மீட் பண்ணணும் இந்த ரூமுக்குள்ள வா பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருந்தான். சம்திங் ஏதாவது ஒண்ணு இருக்குமோ. ஒருவேளை இந்த ரூம்குள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் அவனோட மாஸ்க வந்து அவனால கழட்ட முடிஞ்சது அப்படிங்கும் போது அவனால வெளியே போக முடியாதோ அப்படின்னு யோசிச்சுட்டு டக்குன்னு அவளோட மேஜிக் பவரை யூஸ் பண்ணி அப்படியே அந்த நீரோ வந்து அதே இடத்துல வந்து லைக் ஒரு மேஜிக்கல் த்ரெட் மாதிரி இருக்கும், அதை வச்சு கட்டி போட அதுல இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு அவனுக்கு கொஞ்சம் வந்து டைம் எடுக்குமா. ஒன்ஸ் ஸ்வாட வந்து புடுங்கினதுக்கு அப்புறம் என்ன அட்டாக் பண்றதுக்கு சான்ஸ் இருந்தது. பட் சூரிய வெளிச்சம் பட்ட உடனே தான் அவன் எஸ்கேப் ஆனானா. சூரிய வெளிச்சம் அவன் மேல பட்டாகணும்னு சொல்லிட்டு திருப்பியும் அதே மாதிரி மேஜிக்கை யூஸ் பண்ணி மேல சீலிங் வந்து அப்படியே இடிச்சு விட அப்படியே சூரிய வெளிச்சம் வந்து உள்ள படுமா. பார்த்தா அந்த நீரோ இருக்கிறான்ல அவனோட ஸ்கின் வந்து அப்படியே ஒரு மாதிரி அழுகி போய் பேர்ன் ஆகிட்டு இருக்கும், அப்படியே உருகிக்கிட்டு இருக்கும் கம்ப்ளீட்டா. அது எல்லாமே வந்து உருகினதுக்கு அப்புறம் அதுல பார்த்தா ஒரு விதமான ஒரு கிளாஸ்ல 2 உருண்டை வந்து இருக்கும். சோ அந்த 2 உருண்டை தான் அந்த ஒரு பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்குமா. பிளஸ் அப்படியே நம்ம ரூக்கியாவை பார்த்துட்டு சரி சரி இந்த ஒரு அட்டாக்கை வந்து நீ யூஸ் பண்ண மாதிரி என்னோட மெமரியில வந்து கிடையாது, அதனாலதான் இதுல வந்து நாங்க மாட்டிக்கிட்டோம். ஆனா நீ ஜஸ்ட் எங்களை வந்து ட்ராப் பண்றதுக்கு இதை யூஸ் பண்ணாம என்ன டைரக்டா அட்டாக் பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்கலாமே, ஏன் அதை வந்து நீ பண்ணல தங்கம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அதுக்கு நம்ம ரூக்கியா எனக்கு பர்சனலா சில ரீசன்ஸ் வந்து இருக்குது. சோ அதனால தான் உன்னோட உண்மையான ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறது எனக்கு வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருந்தது. சோ ஒன்ஸ் நீ வந்து காயின் இல்ல அப்படிங்கறது வந்து கிளியர் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வேற என்ன இவ்வளவு நேரம் ஹோல்ட் பண்ணி தயக்கத்தோட அடிச்ச மாதிரிலாம் இருக்காது, தயக்கமே இல்லாம நீ பொழந்து கட்ட போறேன்னு சொல்லிட்டு அவளோட ஸ்வாட வந்து எடுப்பாளா. நான் தான் எஸ்பாடாவை சேர்ந்தவன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். சோ அப்படி இருக்கும்போது உன்னால எப்படி என்ன வந்து டிஃபீட் பண்ண முடியும்னு நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அதையும் பார்த்துருமாடான்னு சொல்லிட்டு அவ அட்டாக் பண்ண ஆரம்பிக்க டக்குன்னு அவன் பின்னாடி போய் நின்னுறானா, திருப்பி இருட்டுக்கு போயிடுறான். சோ என்னோட பவர்ஸ் வந்து பேசிக்கா என்னால வெளிச்சத்துல இருந்தா யூஸ் பண்ண முடியாது, அதனாலதான் இந்த மாதிரியான ஷிஃப்டிங் எல்லாத்தையும் வந்து நான் இருட்டுல இருந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். நான் மட்டும் கிடையாது, எஸ்பாடால இருக்கிற இன்னும் சில பேருனாலையுமே இருட்டுல வந்தா மட்டும்தான் அவங்களோட பவர்ஸ் வந்து பயன்படுத்த முடியும் ஃபுல் ஃபிளட்ஜ்டா அப்படின்னு பேசிக்கிட்டே அவன் திருப்பியும் காயினோட உருவத்துக்கே வந்து போயிடுறானா. அண்ட் கூடவே இன்னொரு ஒரு மேட்டரையும் சொல்லுவான். ஆக்சுவலி இந்த நீரோ இருக்கிறான்ல இவன் வந்து இந்த ஜெய்ஜாண்டிக்கான பெரிய பெரிய ஹாலோஸ் இருக்கும்ல, அதுல வந்து 3 டைப் இருக்குமா. அதுல வந்து டாப் கிளாஸா இருக்கிற நம்பர் 1 டைப்பை தான் வந்து இந்த எஸ்பாடாக்கு வந்து எடுத்துக்குவாங்க. பட் இந்த நீரோ இருக்கிறான்ல இவன் வந்து 3rd கேட்டகரி தான், அதாவது 3வது இருக்கிறதுலே வீக் ஆனது. பட் இருந்தாலும் எதுக்கு இவனுக்கு நம்பர் 9 பொசிஷன் கொடுத்து எஸ்பாடால வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா அது வந்து அவனோட பவருக்காக தான். சோ அவனால வந்து ரொம்ப கான்ஸ்டன்டா எவால்வ் ஆக முடியும் அப்படின்னு சொல்லுவான். இன்னும் ரொம்ப ப்ரிசைஸா சொல்ல போனா அந்த காயின் இருக்கிறான்ல அவனை ஒரு ஹாலோ வந்து கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ஹாலோ கூட சேர்ந்து தான் அந்த காயின் வந்து இறந்து போயிருப்பான். சோ அந்த காயினோட பாடியில அவன் வந்து சாகும்போது அந்த ஹாலோ வந்து இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஹாலோ பார்த்தா இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஹாலோ வேர்ல்டுக்கு வந்திருக்குமா. பிளஸ் இந்த ஒரு நீரோட பவர் என்னன்னு பார்த்தா மத்த இறந்து போன ஹாலோஸ் வந்து அதை கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிக்கிறது தான். அந்த மாதிரி தான் காயினோட உடம்புக்குள்ள போன அந்த ஒரு ஹாலோ இறந்து போனதுக்கு அப்புறம் இந்த ஹாலோ வேர்ல்டுக்கு வர இறந்து போன அந்த ஒரு ஹாலோவை ரொம்ப ஈஸியா இந்த ஒரு நீரோ வந்து அப்சர்வ் பண்ணியிருப்பான். அது மூலமா தான் காயினோட மெமரிஸ் எல்லாமே வந்து கிடைச்சிருந்திருக்கும். நம்ம ரூக்கியாவை பத்தின விஷயங்களும் அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ காயின் வந்து எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், என்ன பண்ணுவான் அப்படின்னு எல்லாம் தெரிஞ்சங்காட்டி தான் இவனால வந்து காயினோட உருவத்துக்கு மாறிட்டு நம்ம ரூக்கியா கிட்ட காயின் மாதிரியே வந்து பேச முடிஞ்சிருக்குது. சோ நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண எல்லா விஷயங்களும் வந்து ரியல் தான், ஆனா பண்ணதெல்லாம் நான் அப்படின்னு சொல்லுவான். அது மட்டும் இல்லாம ஒரு எஸ்பாடால இருக்கிற ஒருத்தனோட ஜான்பாக்டோ ரிலீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாக்குறியான்னு சொல்லிட்டு அவன் ஜான்பாக்டோ வந்து ரிலீஸ் பண்ண பார்த்தா அந்த இடத்துல அப்படியே ஜெய்ஜாண்டிக்கா ஒரு உருவத்தோட லைக் ஒரு மாதிரி ஸ்லைம் மாதிரி இருக்க. அங்கே இந்த ஒரு எபிசோடை முடிக்கிறாங்க. சோயா தேங்க்யூ.